வணக்கம் அன்பு நண்பர்களே. ஓம் அஸ்ட்ரோ தமிழ் நண்பர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். தினமும் இன்றைய ராசிக்கான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நவக்கிரகங்களின் நல்லாசிகள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். இன்று 27/7/2026 பராபவ ஆண்டு ஆடி மாதம் 11ஆம் நாள் திங்கட்கிழமை. நல்ல நேரம் காலை 6:15 மணி முதல் 7:15 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 9 மணி முதல் 10 மணி வரை, மாலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை. ராகு காலம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். கடக லக்கணம். இருப்பு இன்று 3 நாழிகை 47 வினாடி. சூரிய உதயம் இன்று 6:02க்கு. கரணன் 9 மணி முதல் 10:30 மணி வரை. திதி இன்று மாலை 5:47 வரை திரையோதசி, பின்பு சதுர்த்தசி. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 12:34 வரை மூலம், பின்பு பூராடம். நாமயோகம் இன்று அதிகாலை 12:48 வரை ஐந்திரம், பின்பு வைதிருதி. கரணம் இன்று அதிகாலை 4:49 வரை கௌளவம், பின்பு மாலை 5:47 வரை தைத்துளம், பின்பு கரசை. அமிர்தாதி யோகம் இன்று பிற்பகல் 12:34 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று பிற்பகல் 12:34 வரை பார்த்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க. அதன் பின்பு பார்த்தீங்கன்னா ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது. அப்போ இந்த 2 நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு புதிய முயற்சிகள்லையும் நீங்கள் ஈடுபட வேண்டாமுங்க. நீண்ட பயணங்கள் ஏதாவது மேற்கொள்வதாக இருந்தாலும் சரி, திட்டமிட்டிருந்தாலும் சரி, அதையெல்லாம் தவிர்த்துருங்க. புதிய பொருட்கள், ஆடை, ஆபரணங்கள் இதெல்லாம் வாங்குவதை முற்றிலும் தவிர்க்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. சந்திராஷ்டம தினங்களில் உங்களுக்கு மன உளைச்சல், மனக்குழப்பம் இதெல்லாம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. வேலையில் ஒரு விதமான மந்தத்தன்மை ஏற்படும். நீங்கள் செய்கின்ற செயலில் பார்த்தீங்கன்னா பொறுமையின்மை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ அடுத்தவர்கள் மீது ஆத்திரம், எரிச்சல், கோபம் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் தான் இன்று அதிகமாக காணப்படும். எச்சரிக்கையாக இருங்க. சந்திராஷ்டம நாளில் எந்த ஒரு முக்கிய செயலையும் நீங்கள் செய்ய வேண்டாம். அசைவ உணவுகளை முற்றிலும் தவிர்த்து ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு அதிக நன்மையை ஏற்படுத்துங்க. இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபிராமி அந்தாதி படித்து வர உங்களுக்கு மனக்குழப்பங்கள் எல்லாம் நீங்கி தைரியம் பிறக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளுங்க. அதே போல் இன்றைய நாள் திங்கட்கிழமைங்க. அப்போ திங்கட்கிழமையில் நீங்கள் சிவபெருமானை வழிபட வேண்டிய ஒரு மிக சிறப்பான ஒரு நாளுங்க. உங்களுக்கு எண்ணங்கள் தெளிவடைய காண்பீங்க. மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் உங்களுக்கு உண்டாக ஈசனை வழிபட வேண்டிய ஒரு நாளுங்க. அப்போ அனைத்திற்கும் ஆதி மூலமாகவே இருக்கக்கூடியவர் சிவபெருமானுங்க. அப்போ சிவபெருமானை வழிபடுவதற்கு திங்கட்கிழமை மிக ஒரு உகந்த தினமாகுங்க. அப்போ சிவபெருமானுக்கு உகந்த நாள் சோமவாரமுங்க. அப்போ இந்த திங்கட்கிழமையை தான் நம்ம சோமவாரம் என்று சொல்கிறாங்க. அப்போ சோமம் என்றால் பார்வதியுடன் கூடிய சிவபெருமான் என்றும் சந்திரன் என்றும் பொருள்படுங்க. அப்போ கொடிய நோயால் பாதிக்கப்பட்ட சந்திரன் தன்னுடைய நோய் குணமாக வேண்டி சிவபெருமானை நினைத்து கடும் தவம் இருக்கிறாருங்க. அப்போ சந்திரனுடைய தவத்தால் மகிழ்ந்த சிவபெருமான் சந்திரனுடைய நோயை நீக்கியதுடன் மட்டுமல்லாமல் நவக்கிரகங்களில் ஒருவராக திகழக்கூடிய ஒரு வாய்ப்பையும் வழங்குகிறாருங்க. அப்போது தான் சந்திரன் தனது வாரத்தில் மக்கள் விரதமிருந்து வழிபட்டால் தங்களுடைய நல்ல ஒரு பலனை வழங்க வேண்டும் என்று பரமேஸ்வரனை வேண்டிக் கொண்டதாகவும் அதன்படி தோன்றியது இந்த சோமவார விரதமாகுங்க. அப்போ இந்த சோமவார விரதத்தை நம்ம எவ்வாறு முறையாக கடைபிடிப்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சோமவார விரதத்தை கடைபிடிக்க நினைப்பவர்கள் திங்கட்கிழமை தோறும் அதிகாலையில் துயிலெழுந்து வீட்டின் பூஜை அறையில் சிறிய அளவில் இருக்கக்கூடிய சிவலிங்கத்திற்கு பூக்கள் சூட்டி உங்களுடைய நெற்றியில் திருநீர் பூசிக்கொள்ள வேண்டுங்க. சர்க்கரை பொங்கல், பாயாசம் போன்ற உணவுகளை எல்லாம் படைத்து சிவனுக்கு நெய்வேத்தியம் செய்து சிவ மந்திரங்கள், சிவ புராணங்கள் போன்றவற்றை எல்லாம் படிக்க வேண்டுமுங்க. இந்த விரதத்தை மேற்கொள்பவர்கள் 3 வேளை எதுவும் உணவும் உண்ணாமல் இருப்பது மிகவும் சிறப்பு என்றாலும், வேலை, தொழில் போன்றவற்றில் ஈடுபடக்கூடியவர்கள் 3 வேளையும் உப்பு சேர்க்காத உணவை சாப்பிடலாமுங்க. அல்லது பால் பழங்கள் ஏதாவது உண்ணலாமுங்க. அன்றைய தினம் முழுவதும் காலை முதல் மாலை வரை பார்த்தீங்கன்னா சிவ ஸ்லோகம் மனதிற்குள்ளே சொல்லி வர வேண்டுமுங்க. பின்பு மாலையில் கோவிலுக்கு சென்று சிவனுக்கு பால் அபிஷேகம்
அல்லது அர்ச்சனை செய்து வழிபட்டு வீடு திரும்பிய பின்பு சிவனுக்கு நெய்வேத்தியம் செய்த பிரசாதங்களை சாப்பிட்டு நீங்கள் விரதத்தை முடிக்க வேண்டுமுங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக 16 திங்கட்கிழமைகள் நம்ம விரதத்தை மேற்கொள்ள முடியாத நிலை உண்டாகுதுங்க. அப்படிப்பட்டவர்கள் விரதம் மேற்கொள்ளாத திங்கட்கிழமைக்கு அடுத்த திங்கட்கிழமைகளில் சிவனை வழிபட்டு விரதத்தை தொடரலாமுங்க. இதுபோல் தொடர்ந்து நீங்கள் 16 திங்கட்கிழமைகளில் விரதம் இருந்து கடைபிடித்து சிவபெருமானை வணங்குபவருக்கு சிவனுடைய ஆசி கிடைத்து நினைத்தது நிறைவேறக்கூடுங்க. அப்போ இந்த சோமவார விரதத்தை முதல்ல தொடங்க உகந்த நாள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவபெருமானுக்கு உகந்த சோமவார விரதத்தை கார்த்திகை மாதம் முதல் திங்கட்கிழமைகளில் தொடங்கி ஆண்டு முழுவதும் பார்த்தீங்கன்னா கடைபிடிக்க வேண்டுங்க. அப்படி முடியாதவர்கள் சித்திரை, வைகாசி, ஆனி, ஆவணி, மார்கழி முதலான மாதங்களில் வரக்கூடிய திங்கட்கிழமைகளில் தொடங்கி நீங்கள் இந்த விரதத்தை கடைபிடிக்கலாமுங்க. அப்போ இந்த விரதத்தை கடைபிடிப்பவர்கள் அன்றைய தினம் முழுவதும் பார்த்தீங்கன்னா உபவாசம் இருப்பது நல்லதுங்க. அப்படி இருக்க முடியாதவர்கள் ஒரு பொழுது மட்டுமாவது நீங்கள் சாப்பிட்டு விரதத்தை கடைபிடிக்கலாம். இந்த விரதத்தை வாழ்நாள் முழுவதோ அல்லது 12 ஆண்டுகளோ கடைபிடிக்கலாமுங்க. அதுவும் முடியாதவர்கள் கார்த்திகை மாதத்தில் மட்டுமாவது இந்த விரதத்தை நீங்கள் அனுஷ்டிப்பது உங்களுக்கு நன்மைகளை தருமுங்க, நலங்களை ஏற்படுத்தி தருமுங்க. அப்போ இந்த சோமவார விரதம் எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்திரவர்மன் என்ற ஒரு மன்னன் தன்னுடைய மகள் மீது சீமந்தனி மீது பார்த்தீங்கன்னா அளவு கடந்த பாசம் வைத்திருக்கிறாருங்க. அப்போ தனது மகளுக்கு சிறந்த ஜோதிடர்கள் எல்லாம் வரவழைத்து ஜாதகம் எழுதும்படி உத்தரவிடுகிறாருங்க. அந்த ஜோதிடர்களில் ஒருவர் உலகமே போற்றக்கூடிய புகழக்கூடிய கணவன் அவளுக்கு கிடைப்பார் என்றும், ஆனால் இன்னொரு ஜோதிடர் என்ன சொல்கிறாருன்னா, உங்களுடைய மகள் திருமணமான சில நாட்கள்லேயே மாங்கல்ய பாக்கியத்தெல்லாம் இழப்பாள் என்றும் சொல்கிறாருங்க. அப்போ இதை கேட்ட மன்னன் அளவில்லாத வேதனைகளை அடைகிறாருங்க. காலங்கள் கடக்குறங்க. சீமந்தனி திருமண பருவத்தை எட்டி இருக்கிறாருங்க. அப்போ ஒரு நாள் தோழி மூலம் தனக்கு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ஆபத்தை பற்றி தெரிந்து கொள்கிறாருங்க இந்த சீமந்தினி. அப்போ என்ன செய்வதென்று தெரியாமல் இருந்த சீமந்தினி ஞாக்ஞவல்ய முனிவருடைய மனைவி மைத்ரேயை சந்தித்து தன்னுடைய கவலைகளை எல்லாம் கூறினாள்க. அப்போ பதிவிரதையான மைத்ரேயி, சிவபெருமானுக்கு உகந்த சோமவார விரதத்தை நீங்கள் கடைபிடிச்சீங்கன்னா உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் விலகும் என்று சொல்கிறாருங்க. அப்போ அதன் பின்பு சீமந்தனியும் முறையாக சோமவார விரதத்தை தொடர்ந்து கடைபிடிச்சிட்டு வர்றாருங்க. அப்போ ஒரு சுபமுகூர்த்த நாளில் சீமந்தனிக்கும் நளனின் பேரனும் இந்திரசேனன் மகனுமான சந்திராங்கதனுக்கு திருமணம் நடக்குதுங்க. ஒரு நாள் நண்பர்களுடன் நதியில் நீராடச் சென்ற சந்திராங்கதன் தண்ணீரில் மூழ்கி அடிக்கி செல்கிறாருங்க. அப்போ எங்கு தேடியும் பார்த்தீங்கன்னா அவர் கிடைக்கவில்லைங்க. இந்த சூழ்நிலையில் கூட மனநிலை சற்றும் குலையாத சீமந்தனி பரமேஸ்வரனையும் பார்வதியும் மனதார பிரார்த்தனை செய்து சோமவார விரதத்தை கடைபிடிக்கிறாளுங்க. அவள் விரதத்திற்கான பலனாக திடீரென்று பார்த்தீங்கன்னா ஒரு நாளில் பார்த்தீங்கன்னா சந்திராங்கதன் திரும்பி வருகிறாளுங்க. அப்போ தண்ணீரில் மூழ்கிய அவனை நாகர்கள் அழைத்து போய் சில நாட்கள் அங்கு தங்க வைத்து உபசரணை செய்ததாகவும், சீமந்தனுடைய சோமவார விரதம் பற்றி கேள்விப்பட்டு தன்னை இங்கு கொண்டு விட்டதாகவும் கூறினாளுங்க. அதனால் சோமவார நன்னாளில் சிவபார்வதியை விரதம் இருந்து தரிசித்தீங்கன்னா மாங்கல்ய வரம் பெருகக்கூடும், மாங்கல்ய பலம் கூடுங்க, கணவருடைய ஆயுள் நீடிக்கக்கூடும், நல்ல கணவன் அமைய பெறலாமுங்க. அப்போ பிரிந்தவர்கள் கூட ஒன்று சேருவார்கள்ங்க. இந்த சோமவார நாளில் வில்வ அர்ச்சனை செய்து சிவ வழிபாடு செய்தீங்கன்னா சீரும் சிறப்புமாக வாழலாமுங்க. களத்திர தோஷம், மாங்கல்ய தோஷம் இருப்பவர்கள் இந்த விரதத்தை கடைபிடிச்சிங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு நல்ல பலன்களை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாமே ஏற்படுங்க. விரதாதி விசேஷங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று வாஸ்து செய்வதற்கு ஒரு மிக சிறப்பான ஒரு நாளுங்க. இன்றைய நாளுக்கான சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வண்டி வாகனம் வாங்குவதற்கு மிக ஏற்ற நாள், பயணங்கள் மேற்கொள்ள மிக உகந்த நாள், கணிதம் பயிலுவதற்கு மிக நல்ல நாள், கடன் தீர்க்க மிக சிறந்த நாள். வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் இன்றைய நாளுக்கான லக்கண நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடக லக்கணம் இருப்பு என்று அதிகாலை 5:21 மணி முதல் 7:32 மணி வரை, சிம்ம லக்கணம் 7:33 மணி முதல் 9:39 மணி வரை, கன்னி லக்கணம் 9:40 மணி முதல் 11:39 மணி வரை, துலாம் லக்கணம் 11:40 மணி முதல் 1:39 மணி வரை, விருச்சக லக்கணம் 1:40 மணி முதல் 3:46 மணி வரை, தனுசு லக்கணம் 3:47 மணி முதல் 5:58 மணி வரை, மகர லக்கணம் 5:59 மணி முதல் 8:04 மணி வரை, கும்பலக்கணம் 8:05 மணி முதல் 9:56 மணி வரை, மீன லக்கணம் 9:57 மணி முதல் 11:39 மணி வரை, மேச லக்கணம் 11:40 மணி முதல் 1:22 மணி வரை, ரிஷப லக்கணம் 1:23 மணி முதல் 3:14 மணி வரை, மிதுன லக்கணம் 3:15 மணி முதல் 5:16 மணி வரை. நம்மளுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்களும் முன்னேற்றங்களும் நமக்கு வேண்டும் நினச்சோம்னா நிச்சயம் நீங்கள் இதை தொடர்ந்து கடைபிடிங்க. 12 ராசிக்காரர்களுக்கும் இன்றைய நாளுக்குண்டான சுபகாரிகள் அறிந்து நீங்கள் செயல்படுங்க.
ஹோரை அறிந்து செயல்படுபவர்களை யாராலும் வெல்ல முடியாது என்பது சித்தர்களுடைய அருள் வாக்குங்க. சந்திரன், புதன், குரு, சுக்கிரன் ஆகிய 4 ஹோரைகள்லேயும் நீங்கள் சுபகாரியங்கள் செய்யலாம். இந்த 4 ஹோரைகளுமே உங்களுக்கு நன்மைகள் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஹோரைங்க. சூரியன், செவ்வாய், சனி இந்த 3 ஹோரைகளில் சுபகாரியங்களை எல்லாம் தவிர்த்துருங்க. இந்த 3 ஹோரைக்குண்டான செயல்பாடுகளை எல்லாம் செய்து வந்தாலும் உங்களுக்கு சிறந்த பலன்களை ஏற்படுத்தி தருங்க. இன்றைய நாளுக்கான ஹோரை நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலை 6 மணி முதல் 7 மணி வரை சந்திர ஹோரை, 7 மணி முதல் 8 மணி வரை சனி ஹோரை, 8 மணி முதல் 9 மணி வரை குரு ஹோரை, 9 மணி முதல் 10 மணி வரை செவ்வாய் ஹோரை, 10 மணி முதல் 11 மணி வரை சூரிய ஹோரை, 11 மணி முதல் 12 மணி வரை சுக்கிர ஹோரை, பிற்பகல் 12 மணி முதல் 1 மணி வரை புதன் ஹோரை, 1 மணி முதல் 2 மணி வரை சந்திர ஹோரை, 2 மணி முதல் 3 மணி வரை சனி ஹோரை, மாலை 3 மணி முதல் 4 மணி வரை குரு ஹோரை, 4 மணி முதல் 5 மணி வரை செவ்வாய் ஹோரை, 5 மணி முதல் 6 மணி வரை சூரிய ஹோரை, இரவு 6 மணி முதல் 7 மணி வரை சுக்கிர ஹோரை, 7 மணி முதல் 8 மணி வரை புதன் ஹோரை, 8 மணி முதல் 9 மணி வரை சந்திர ஹோரை, 9 மணி முதல் 10 மணி வரை சனி ஹோரை, 10 மணி முதல் 11 மணி வரை குரு ஹோரை, 11 மணி முதல் 12 மணி வரை செவ்வாய் ஹோரை, நள்ளிரவு 12 மணி முதல் 1 மணி வரை சூரிய ஹோரை, 1 மணி முதல் 2 மணி வரை சுக்கிர ஹோரை, 2 மணி முதல் 3 மணி வரை புதன் ஹோரை, அதிகாலை 3 மணி முதல் 4 மணி வரை சந்திர ஹோரை, 4 மணி முதல் 5 மணி வரை சனி ஹோரை, 5 மணி முதல் 6 மணி வரை குரு ஹோரை. இன்று திங்கட்கிழமை என்பதால் பார்த்தீங்கன்னா சந்திர ஹோரை உங்களுக்கு மிக மிக விசேஷம் வாய்ந்ததுங்க. இந்த சந்திர ஹோரை பார்த்தீங்கன்னா நவக்கிரகங்களில் மாதாக்காரகன், மணக்காரகன் என்றெல்லாம் சொல்லக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது சந்திர பகவான் தாங்க. அப்போ வளர்பிறை காலத்தில் சந்திர ஹோரை ஒரு மிக நல்ல ஹோரையாகவே கருதப்படுதுங்க. அப்போ இந்த ஹோரைகளில் திருமணம் போன்ற நிகழ்வுகள், சீமந்தம் போன்ற விஷயங்கள், குழந்தைகளுக்கு மொட்டையடித்து காது குத்துற விஷயங்கள், பெண் பார்ப்பது, பதவி ஏற்பது, வேலைக்கு புதிதாக விண்ணப்பிப்பது, வங்கி கணக்கு புதிதாக தொடங்குவது, இந்த மாதிரியான செயல்பாடுகள் எல்லாத்தையும் நீங்கள் செய்யலாமுங்க. அதே போல் இந்த ஹோரைகள் காலத்தில் எல்லா சுபகாரியங்களையுமே செய்யலாம். குறிப்பாக பெண்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய அனைத்து காரியங்களுமே வெற்றியாக கூடுங்க. அப்போ வியாபார விஷயமாக இருந்தாலும் சரி, புனித யாத்திரையாக இருந்தாலும் சரி, பயணம் செய்வதற்கு ஒரு மிக ஏற்ற ஹோரைங்க. பிறரை சந்தித்து பேசவும் இந்த ஹோரையில் முயற்சிகள் செய்யலாமுங்க. அதே போல் இன்றைய நாள் திங்கட்கிழமைங்க. அப்போ திங்கட்கிழமைனாலே சந்திரனுக்கு தொடர்புடைய ஒரு மிக சிறப்பான ஒரு அற்புதமான ஒரு நாளுங்க. அப்போ இந்த நாளில் நீங்கள் சந்திரனுடைய பரிபூர்ண அருளை நீங்கள் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு திங்கட்கிழமையும் வெள்ளை நிற உடைகளை அணிந்து கொண்டு சந்திரனை வழிபட்டு வாங்க. உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் மன அமைதியை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. அதே போல் இன்றைய நாள் திங்கட்கிழமையில் ரிஷபம், கடகம், கன்னி, விருச்சகம் இந்த 4 ராசிக்காரர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மிக சிறப்பான ஒரு நாளாக இருப்பதால் நீங்கள் எந்த ஒரு முயற்சிகள் பண்ணாலும் அதற்குண்டான சாதகமான பலன்கள், வாய்ப்புகள் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. இன்றைய நாளுக்கான கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபத்தில் செவ்வாய், மிதுனத்தில் புதன், கடகத்தில் குரு சூரியன், சிம்மத்தில் கேது சுக்கிரன், தனுசில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இனி 12 ராசி அன்பர்களுக்கும் இன்றைய நாள் பலன்களை நாம் பார்ப்போம்ங்க. மேச ராசி, மேச லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் செவ்வாய் பகவானுடைய பயணமும், 3ஆம் பாவத்தில் புதனும், 4ஆம் பாவத்தில் சூரியன் குரு பகவானுடைய பயணமும், பஞ்சமஸ்தானத்தில் சுக்கிரன் கேது பகவானுடைய பயணமும், அதே போல் 9ஆம் பாவத்தில் சந்திரனும், லாபஸ்தானத்தில் ராகுவும், விரயஸ்தானத்தில் சனி பகவானுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மேசராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா எந்த விஷயங்கள்லையுமே நகைச்சுவை உணர்வு உங்களுக்கு அதிகமாக இருந்தால் தான் இன்றைய நாளை நீங்கள் அதிக நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக மாற்ற முடியுங்க. அப்போ பிரச்சனைகளை சமாளிக்க இயலும். இதன் மூலமாக தான் நீங்கள் எந்த ஒரு காரியத்தையுமே எளிதாக எடுத்துக்கொண்டீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே எளிதாக நீங்கள் சமாளித்து விடலாம். ஆன்மீக இசை கேட்பது, பிரார்த்தனைகளில் ஈடுபடுவதன் மூலம் உங்களுக்கு இன்றைய நாள் மன ஆறுதல்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. கலைத்துறை பணிகளில் இருப்பவங்களுக்கு ஆர்வம் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளுன்னு சொல்லலாமுங்க. சமூகம் பற்றிய ஒரு புதிய கண்ணோட்டம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அப்போ மனம் விட்டு பேசுவதால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய அமைதி உண்டாகக்கூடுங்க. எதிலுமே சற்று சிந்தித்து நிதானமாக செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ உத்தியோக ரீதியாக சில மாற்றம் தொடர்பான எண்ணங்கள் உங்களுக்கு மேம்படக்கூடும். தொழில்நுட்பத்தை
பார்த்தீங்கன்னா அதன் விஷயங்களில் உங்களுடைய நுணுக்கங்கள் ஆர்வங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. கனிவான பேச்சுக்கள் மூலம் உங்களுக்கு நன்மதிப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளுன்னே சொல்லலாம் இன்றைய நாள். அப்போ உற்சாகமாக செயல்படுவீங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க உள்ளவங்களுடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி உங்களுக்கு செலவுகள் எல்லாம் செய்ய நேரிடக்கூடுங்க. அதனால் கையிருப்பு சில விஷயங்களில் நிதி நிலைமை உங்களுக்கு கரையக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. வாழ்க்கை துணை உங்களுடைய பொறுப்புகளை எல்லாம் வாழ்க்கை துணையோட பொறுப்புகளை எல்லாம் நீங்கள் பகிர்ந்து கொள்வது உங்களுக்கு மனதளவில் ஒரு ஆறுதலாக இருக்குங்க. அப்போ பணிச்சுமை அதிகரித்தா கூட உங்களுக்கு சோர்ந்து விடாமல் செய்து முடிப்பீங்க இன்றைய நாள். அப்போ வியாபாரம் எதிர்பார்த்தபடியே உங்களுக்கு நல்லபடியாக நடக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. சக வியாபாரிகளால் மறைமுக தொல்லைகள்லாம் உங்களுக்கு ஏற்படக்கூடும். அதனால் இன்றைய நாள் பைரவரை வழிபடுவது உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. வேலை தொழில் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் முறையாக திட்டமிட்டீங்கன்னா பணிகளை நீங்கள் சிறப்பாக ஆற்றலாமுங்க. அதன் மூலம் உங்களுக்கு வெற்றிகளும் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ தொழிலில் உங்களுக்கு இதுவரை இருந்த ஒரு சுணக்கத்தை எல்லாம் ஏற்படுத்தி இருக்கும். அதெல்லாம் நீங்கள் தவிர்க்கக்கூடிய அதோட முயற்சிகளில் உடைக்கக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் உங்களுடைய சுறுசுறுப்பின்மை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்கள் துணையுடன் பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது பேசுனீங்கன்னா கவனமற்ற வார்த்தைகளால் பேச வாய்ப்பு அதிகம் உள்ளதுங்க. அதனால் உறவில் சில மகிழ்ச்சிகளை கெடுக்கக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் அமைஞ்சிரும். அதனால் மகிழ்ச்சியை ஏற்படுத்தணும்னு அப்படின்னு நினச்சிங்கன்னா பொறுமையோடு நிதானத்தோடு இருங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா கல்வியில் சிறு சிறு ஒரு தடைகள் தாமதங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. கொஞ்சம் கவனமுடனும் அவங்கள கவனிச்சுக்கோங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அஜாக்கிரதை காரணமாக இன்றைய நாள் பணம் இழப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க. அப்போ புதிய நபர்கள் உங்களுக்கு அருகில் இருந்தாலும் பணத்தை நீங்கள் அவரிடம் கொடுக்காதீங்க. தெரிந்த நபர்களாக இருந்தாலுமே உங்களுக்கு பணத்தை யாரிடமே இன்றைய நாள் தவறாமல் இருப்பது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கண் மற்றும் பல்வலி ஏற்பட வாய்ப்பு அதிகம் உள்ளதுங்க. அப்போ தகுந்த மருத்துவ சிகிச்சை நீங்கள் மேற்கொள்வது தான் இன்றைய நாள் மிக சிறந்ததுங்க. அதனால் ஆரோக்கியத்தில் எப்பொழுதுமே கொஞ்சம் கராராக இருப்பது மிக நல்லதுங்க. கொஞ்சம் கண்டிஷனோடு இருங்க. வெளியிடங்களில் எண்ணெய் பதார்த்தங்கள், வெளியிடங்களில் உணவு உட்கொள்வது, இந்த மாதிரியான விஷயங்கள், கார வகை உணவுகள் இதெல்லாம் தவிர்த்தீங்கனாலே உங்களுடைய ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்குங்க. தினசரி பார்த்தீங்கன்னா நடைபயிற்சி நடங்க. உங்களுக்கு யோகா, தியானம், ஆன்மீகம் இதெல்லாம் உங்களால் செய்ய முடியலை அப்படின்னா நிச்சயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நடைபயிற்சி நடப்பது உங்களுக்கு மிக அற்புதமான ஒரு பலன்களை எல்லாம் ஏற்படுங்க. வெறுங்காலில் நடந்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு மிக சிறப்பான பலன்களை எல்லாம் கொடுக்குங்க. அதிர்ஷ்டமான திசை வடமேற்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் சந்தன நிறம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா ஆடை ஆபரண சேர்க்கைகள் எல்லாமே உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போதுங்க. பலதரப்பட்ட மக்களுடைய ஆதரவுகள் இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. புதுவிதமான உணவுகளை உண்டு மனம் மகிழ்வீங்க. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு படிப்படியாக குறைய காண்பீங்க. வர்த்தகம் சார்ந்த செயல்பாடுகளில் உங்களுக்கு கொஞ்சம் சிந்தித்து முடிவெடுப்பது மிக நல்லது. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் வியாபாரத்தில் சில தந்திரங்களை எல்லாம் புரிந்து கொள்வீங்க. மனதில் எண்ணிய நீண்ட நாள் ஆசைகள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு நிறைவேறக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. மேச ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. செவ்வாய் மற்றும் குரு ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் முயற்சி பண்ணினா மிக சிறப்பாக முடியுங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர ஹோரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர ஹோரையும் உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் நீங்கள் செவ்வாய் மற்றும் புதன், குரு ஹோரையில் செய்தீங்கன்னா மிக சிறப்புங்க. எந்த செயலையும் துணிச்சலாக செய்யக்கூடிய மேசராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயாக விளங்குகிறாருங்க. அப்போ நீங்கள் முருகப்பெருமானை வணங்குவது மிக சிறப்பாக அமையுங்க. செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை வணங்குவதால் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடும். மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் நீங்கள் செய்யும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. ரிஷப ராசி, ரிஷப லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோமுங்க. உங்களுக்கு லக்கணத்தில் செவ்வாயும், 2ஆம் பாவத்தில் புதன் பகவானுடைய பயணமும், 3ஆம் பாவத்தில் சூரியன் குரு பகவானுடைய பயணமும், 4ஆம் பாவத்தில் சுக்கிரன் கேது பகவானுடைய பயணமும்,
அஷ்டமத்தில் சந்திரனுடைய பயணம் இருக்குங்க. 10ஆம் பாவத்தில் ராகுவும், லாபஸ்தானத்தில் சனி பகவானுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவநம்பிக்கையும் ஒரு அமைதியின்மையும் தாங்க அதிகமாக காணப்படுது. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. உங்களுடைய செயல்களில் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ எதிர்மறை எண்ணங்களை நீங்கள் இன்று தவிர்க்க வேண்டுங்க. நம்பிக்கையுடன் செயல்பட்டீங்கன்னா அதிகம் சாதிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக மாறுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சக ஊழியர்களுடைய ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்குது. தனிப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டுங்க. எதிர்காலம் சார்ந்த சில முடிவுகளை எடுப்பீங்க. இன்றைய நாள் திடீர் பயணங்களால் உங்களுக்கு புதிய அனுபவங்கள் எல்லாமே இன்றைய நாள் உண்டாகக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அமைய போகுது. அப்போது இன்றைய நாள் நெருக்கமானவர்களிடம் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் எல்லாமே உங்களுக்கு தோன்றி மறையக்கூடிய ஒரு நாளாகத்தாங்க இருக்குது. அப்போ தம்பதியர்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு புரிதல்கள் ஏற்படும். பக்தி நிறைந்த ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் அமைய போகுதுங்க. பிற்பகலுக்கு மேலே உங்களுடைய காரியங்களில் அனுகூலம் உண்டாகக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அமைய போகுது. தந்தையிடம் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் எல்லாமே இன்று கிடைக்க போகுதுங்க. உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்டிருந்த மன வருத்தங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாளுங்க. அப்போ எதிரிகள் எல்லாமே பணிந்து வருவாங்க. இன்றைய நாள் பிறருக்கு நீங்கள் கொடுத்து வராமல் இருந்த கடன் தொகையெல்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. அப்போ இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா வியாபாரம் வழக்கம் போல் உங்களுக்கு நடைபெறுங்க. பணியாளர்களால் சில செலவுகள் எல்லாமே ஏற்படும். இன்று நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபடுவது உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் அமையுங்க. வேலை தொழில் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு அதிக பணிகள் காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில மன வருத்தங்கள் வரலாம். அதெல்லாம் தவிர்த்துருங்க. பணிகளில் சில தவறுகள் செய்ய வாய்ப்பும் அதிகமாக இருக்குது. கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. உங்களுடைய திட்டமிடுதலுடன் நீங்கள் செயல்படும் பொழுது தான் இந்த சில தவறுகளை எல்லாம் நீங்கள் தவிர்க்க முடியுங்க. அப்போ உங்களுடைய சக பணியாளர்களிடம் உரையாடும் போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. தொழில் உங்களுக்கு எப்பொழுதும் போல உங்களுக்கு சுமாராகத்தான் இன்றைய நாள் அமைய போகுது. அதனால் கொஞ்சம் கவனமுடன் இருங்க. காதல், திருமணம் இந்த மாதிரியான குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் பார்த்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சியான தருணங்களை இன்றைய நாள் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் அமைய போகுது. அப்போ உங்களுடைய துணையுடன் சகஜமாக நீங்கள் நடந்து கொண்டு நட்பான ஒரு அணுகுமுறை எல்லாம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்குங்க. அப்போ குடும்பத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நல்ல நாளாக இருக்குது. குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு இதுவரை இருந்து வந்த மந்தத்தன்மை, சோர்வு இதெல்லாம் நீங்கி சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய காலங்களாக இன்றைய நாள் இருக்க போது. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு நிதி வளர்ச்சி இன்று ஏமாற்றம் அளிக்கக்கூடிய விதத்தில் தாங்க இருக்குது. அப்போ செலவுகள் உங்களுக்கு அதிகமாக ஏற்படும். அதனால் சிக்கனத்துடன் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. நிதியை நீங்கள் கட்டுப்பாடுடன் வைக்க வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு தைரியமின்மை காரணமாக பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு சில அசௌகரியமான ஒரு உணர்வுகள்லாம் உங்களுக்கு தென்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. ஏன்னே தெரியாது, ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஒரு சோகமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அதனால் இன்றைய நாள் ஆரோக்கியத்தை உங்களுக்கு பராமரிக்கக்கூடிய ஒரு நாளை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். அதனால் ஆரோக்கியத்தை இதெல்லாம் பாதிக்கக்கூடிய வகையில் இருப்பதால் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. வெளியிடங்களில் உணவு உட்கொள்வதையெல்லாம் தவிர்த்துருங்க. அது உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இன்றைய நாள் அமையுங்க. அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் பொன்னிறம். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய செயல்களில் இருந்து வந்த தடைகள் முற்றிலும் விலகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்க போதுங்க. அதே போல் உங்களுடைய உடல்நிலையில் கொஞ்சம் கவனமுடன் இருக்க வேண்டுங்க. முயற்சிகளில் புதிய அனுபவங்கள் எல்லாமே உண்டாகக்கூடும். ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய சிந்தனைகளில் தெளிவும் புதிய பாதையும் புலப்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. நண்பர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆதரவுடன் சில பணிகளை எல்லாம் செய்து முடிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு நாளாக இருக்க போதுங்க. மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் இனம் புரியாத தேடல்களால் உங்களுக்கு குழப்பங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போதுங்க. அதே போல் கடன் சார்ந்த உதவிகள் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடும். சிரமங்கள் இன்றைய நாள் முற்றிலும் உங்களுக்கு குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. ரிஷப ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், புதன், குரு, சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. குரு மற்றும் சுக்கிர ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. புதிய வீடு, மனை, வாகனம், ஆடை அணிகலன்கள் வாங்குவதற்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் சுக்கிர ஹோரையை பயன்படுத்துங்க. உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நீங்கள் சுக்கிர ஹோரையில் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா மிக சீக்கிரமே உங்களுக்கு நோய்கள் எல்லாம் குணமடைய காண்பீங்க.
கருணையும் இரக்கமும் அதிகமாக கொண்ட ரிஷபராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதனாக சுக்கிர பகவான் இருக்காருங்க. இதனால் நீங்கள் பெருமாள் கோவில் சென்று மகாலட்சுமியை வணங்குவது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. இப்போ மகாலட்சுமிக்கு வாசனை பூக்களாலும் குங்குமத்தாலும் நீங்கள் அர்ச்சனை செய்து வாங்க. உங்களுக்கு உங்களுடைய மனம் நிம்மதி மற்றும் வீட்டில் செல்வம் பெருகக்கூடும். மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சந்தோஷம் நிறைந்து காணப்படுவீங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. மிதுன ராசி மிதுன லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் புதனும், 2ஆம் பாவத்தில் சூரியன் குரு பகவானுடைய பயணமும், 3ஆம் பாவத்தில் சுக்கிரன் கேது பகவானுடைய பயணமும், களத்திரஸ்தானத்தில் சந்திரனும், 9ஆம் பாவத்தில் ராகுவும், 10ஆம் பாவத்தில் சனி பகவானுடைய பயணமும், விரயஸ்தானத்தில் செவ்வாய் பகவானுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மிதுனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெற்றிகள் காணப்படக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இன்றைய நாள் காணப்பட போகுதுங்க. அப்போ உங்களுடைய அனுசரணையான சில வார்த்தைகள் மூலம் பார்த்தீங்கன்னா பிறரை நீங்கள் கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாகவும் இருக்கு. அப்போ உங்களிடம் காணப்படக்கூடிய வெற்றிகரமான ஒரு சூழ்நிலைகள் உச்சத்திற்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாத்தையுமே உங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்குங்க. அப்போ வீட்டினுடைய தேவைகளை நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கு. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பழைய பிரச்சனைகளுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் ஒரு தெளிவான முடிவுகள் உங்களுக்கு பிறக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அப்போ உத்தியோக பணிகளில் ஆதரவான ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படுதுங்க. அப்போ உங்களுடைய செயல்பாடுகளில் நல்ல ஒரு மாற்றங்களும் ஒரு திருப்தியான ஒரு மனநிலையும் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. வியாபாரம் தொடர்பான ஒப்பந்தங்கள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. புதிய தொழில்நுட்ப கருவிகளில் உங்களுக்கு ஈடுபாடுகள் இன்றைய நாள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ இன்றைய நாள் எந்த ஒரு விஷயத்திலுமே உங்களுக்கு அலட்சியத்தோடு இன்னைக்கு செயல்படக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளுன்னே சொல்லலாமுங்க. அப்போ தொட்ட காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக முடியக்கூடும். ஒரு பரபரப்பான சூழ்நிலையோட எளிதாக நீங்கள் செயல்படுவீங்க. குடும்பத்தினர் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வாங்க. இன்றைய நாள் அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்கு. இப்போ வாழ்க்கை துணை வழி உறவுகளால் நீங்கள் எதிர்பாராத பண வரவுக்குண்டான வாய்ப்புகள் எல்லாமே இருப்பதுடன் எதிர்பாராத செலவுகளும் உங்களுக்கு இன்றைய நாள் ஒரு சிலருக்கு ஏற்படக்கூடுங்க. அப்போ மறைமுக எதிர்ப்பு நீங்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க ஒரு சிலருக்கு. அப்போ அலுவலகத்தில் இருந்தீங்கன்னா எதிர்பார்த்த சலுகைகள் சற்று இழுபறிக்கு பிறகு உங்களுக்கு கிடைத்து விடுங்க. வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் சிறு சிறு சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பார்த்தீங்கன்னா பாதிப்பு எதுவுமே உங்களுக்கு இருக்காதுங்க. அப்போ விற்பனையும் லாபமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வழக்கம் போலவே இருக்கும்னே சொல்லலாமுங்க. அப்போ வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று பணியிடத்துல எந்த ஒரு சவால்களையும் பார்த்தீங்கன்னா எளிதாக சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களிடம் காணப்படுங்க. அப்போ உங்களுடைய பணிகளை செய்யும் பொழுது கொஞ்சம் அனுசரித்தும் நடந்து கொள்வீங்க. அப்போ திட்டமிட்டு செயல்படுத்தக்கூடிய அனைத்து விஷயங்களும் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. விற்பனையில நல்ல ஒரு லாபங்கள் உங்களுக்கு காணப்படுது. அதே போல காதல் குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் நல்ல ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளுங்க. அப்போ உங்களுடைய இருவருக்குமே பார்த்தீங்கன்னா நட்போடு இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையுமே எளிதாக எடுத்துக்கொள்வீங்க. இருவரும் புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாளுன்னே சொல்லலாமுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் சற்று அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளுன்னே சொல்லலாமுங்க. அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்கு. குழந்தைகளுடைய கல்வியில நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படுது. உங்களுக்கு நல்ல பெயர் வாங்கி கொடுக்கக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் அவர்களுடைய திறமைகள் வெளிப்படக்கூடும். நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி நிலைமை உங்களிடம் இருக்கக்கூடிய பணம் பார்த்தீங்கன்னா மனதளவுலையும் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலைகளையும் திருப்திகரமான ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்குங்க. நல்ல பயனுள்ள விஷயங்களுக்கு பணத்தை செலவு செய்வீங்க. நிதி நிலைமை அவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு சூழ்நிலைகளுக்கு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களிடம் காணப்படும் சகஜமான ஒரு அணுகுமுறை காரணமாக தான் இன்றைய நாள் உங்களுக்கு ஆரோக்கியமும் உங்களுக்கு சிறந்து காணப்படுதுன்னே சொல்லலாமுங்க. ஆரோக்கியம் மிக அற்புதமாக இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் இளநீல நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா முதலீடுகள் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமுடன் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் நினைத்த காரியங்கள் எண்ணிய விதத்தில் நிறைவேறக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் வியாபாரம் தொடர்பான பணிகளில் இருந்து வந்த போட்டிகள் எல்லாமே இன்றைய நாள் குறைய காண்பீங்க. வாக்குறுதிகள் அளிக்கும் பொழுது யாரிடமும் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்குதுங்க.
புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா விலை உயர்ந்த பொருட்களில் கொஞ்சம் கவனமுடன் இருக்க வேண்டும். அதே போல் மூத்த சகோதரர்கள் வழியில் உங்களுக்கு அனுகூலங்கள் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இன்றைய நாள் அமைய போகுதுங்க. மிதுன ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், புதன், குரு, சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. புதிய முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது போன்றவற்றிற்கு நீங்கள் புதன் ஹோரையை நீங்கள் செய்தீங்கன்னா வேகமாக உங்களுக்கு முடிய காண்பீங்க. சுப நிகழ்ச்சிகளை குரு மற்றும் சுக்கிர ஹோரையில் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா அல்லது செய்தீங்கன்னா மிக சிறப்பாக உங்களுக்கு நல்லபடியாக முடியக்கூடிய ஒரு நல்ல காலமாக மாற்றுங்க. புதிய சிந்தனைகளை கொண்ட மிதுனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதனாக பார்த்தீங்கன்னா புதன் பகவான் விளங்குவதால் புதன்கிழமை தோறும் நீங்கள் மகாவிஷ்ணுவை தரிசனம் செய்து வாங்க, உங்களுக்கு மிக அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. அது மட்டுமின்றி பார்த்தீங்கன்னா நெய் தீபம் ஏற்றி வணங்கி வந்தீங்கன்னா பேரும் புகழும் பெறுவீங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் நீங்கள் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க, மனமகிழ்ச்சி அடைவீங்க, குடும்பத்தில் சந்தோஷம் உங்களுக்கு நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு அதிக வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவராக விளங்குவாருங்க. கடக ராசி, கடக லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோமுங்க. உங்களுக்கு லக்கணத்தில் சூரியன் குரு பகவானுடைய பயணமும், 2ஆம் பாவத்தில் சுக்கிரன் கேது பகவானுடைய பயணமும், 6ஆம் பாவத்தில் சந்திரனும், அஷ்டமத்தில் ராகு பகவானுடைய பயணமும், 9ஆம் பாவத்தில் சனியும், லாபஸ்தானத்தில் செவ்வாயும், விரயஸ்தானத்தில் புதன் பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இலக்குகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குங்க. அந்த இலக்குகளை நிறைவேறினா கூட அந்த முறையாக திட்டமிட்டீங்கன்னா இன்னும் சிறப்பான சில பலன்களை எல்லாம் இன்றைய நாள் உங்களுக்கு காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் உண்டாகுதுங்க. அப்போ எதிலையுமே திட்டமிடுதல் இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பான பலன்களை கொடுக்கும். கலைப்பணிகளில் உங்களுக்கு நல்ல ஒரு ஆர்வங்களும் ஒரு சிலருக்கு உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் பூர்வீக சொத்துக்களால் நல்ல லாபங்களும் இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வெளியூர் பயணம் சார்ந்த ஏதாவது சிந்தனைகள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் இன்றைய நாள் மேம்படக்கூடும். அதே போல் வியாபாரம் தொடர்பான ஏதாவது பணிகளில் நல்ல ஒரு உயர்வுகள் ஏற்படக்கூடும். அதே போல் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் காணப்படக்கூடும். சேமிப்பு சார்ந்த ஏதாவது எண்ணங்கள் இருந்துச்சுன்னா அந்த எண்ணங்கள் எல்லாம் இன்றைய நாள் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாகத்தாங்க இருக்குது. புதுவிதமான இடங்களுக்கு சென்று வருவீங்க, அது உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய செயல்பாடுகளில் இருந்து வந்த சோர்வுகள் எல்லாமே இன்றைய நாள் நீங்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் உங்கள் உடன் பிறந்தவர்களாக இருந்தீங்கன்னா அவங்களெல்லாம் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல ஆதரவாகவும் உங்களுக்கு செயல்படுவாங்கங்க. உற்சாகமான ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கக்கூடுங்க. குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு மிக முக்கியத்துவம் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளுன்னே சொல்லலாமுங்க. பிற்பகலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமைகள் உண்டாகக்கூடுங்க. அவர்கள் கேட்டதை எல்லாம் நீங்கள் இன்றைய நாள் வாங்கி தரக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுது. சகோதரர்களால் சில செலவுகளும் இன்றைய நாள் ஏற்படக்கூடும். அதே போல் இன்றைய நாள் ஏதாவது முக்கிய முடிவுகள் எடுப்பதில் கொஞ்சம் பொறுமையோடும் நிதானத்தோடும் இருங்க, அவசரம் வேண்டாம். சிலருக்கு குலதெய்வ வழிபாடு பிரார்த்தனைகள் இதெல்லாம் நிறைவேற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்துச்சுன்னா அதெல்லாம் இன்றைய நாள் நிறைவேற்றலாமுங்க. அதற்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு இன்றைய நாள் கிடைக்க போகுது. அலுவலகத்தில் உங்களுக்கு வழக்கமான ஒரு சூழ்நிலைகளை இன்றைய நாள் காணப்பட்டால் கூட நல்ல ஒரு சாதகமான சூழ்நிலைகளும் உங்களுக்கு இருக்குது. வியாபாரத்தில் பணியாளர்களை கொஞ்சம் தட்டி கொடுத்து வேலை வாங்க வேண்டிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அமைய போகுதுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய பணிகளில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் எல்லாமே இன்றைய நாள் மிக சிறப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அதனால் கூடுதல் ஊக்கத்தொகை, சலுகை வகையில் ஏதாவது வாய்ப்புகள் இதெல்லாமே உங்களுக்கு இன்றைய நாள் கிடைக்க போகுதுங்க. அப்போ உங்களுடைய தொழில் வளர்ச்சியாக இருந்தாலும் வேலையிலையும் இருந்தாலும் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றங்களும் காணப்படுங்க. தொழிலாளர்களாக இருந்தாலும் சரி, பங்குதாரர்களாக இருந்தாலும் நல்ல ஒரு ஒத்துழைப்பாக இருப்பாங்க இன்றைய நாள். காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடனான மகிழ்ச்சியாக சூழ்நிலைகள் எல்லாமே இன்றைய நாள் காணப்படுதுங்க. அப்போ நீங்கள் இருக்கக்கூடிய இருவருக்குமே மனநிலை பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலைகள் காணப்படுது. இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா ஏதாவது சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் இருக்கிறதுனால மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலைகளை எல்லாம் நேரங்களை எல்லாம் கழிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்து காணப்படுது. குழந்தைகளுக்கு நல்ல ஒரு கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் உண்டாக போகுதுங்க. அவர்களுடைய ஏதாவது சின்ன சின்ன தடைகள் இருந்தால் கூட அவங்க எளிதாக கடந்து செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைய நாள் இருக்குது.
நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி நிலைமை உங்களுக்கு வலுவான நிதி ஆதாரங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அமைத்து கொள்வீங்க. இன்றைய நாள் உங்களுடைய சேமிப்பு ஆற்றல் இன்றைய நாள் அதிகரித்து காணப்படுங்க. ஆரோக்கியம் சார்ந்த ஏதாவது விஷயங்கள் இருந்துச்சுன்னா அந்த விஷயங்களில் உங்களுக்கு ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்குங்க. இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உற்சாகத்துடனும் துடிப்புடனும் உற்சாகமாகவும் இருக்கக்கூடிய ஒரு நாளுன்னே சொல்லலாமுங்க. அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் சுபகாரியங்களில் கலந்து கொண்டு நீங்கள் மன மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் திடீர் வரவுகள் உங்களுக்கு இன்றைய நாள் உண்டாகக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. உணவு விஷயங்களில் கொஞ்சம் கட்டுப்பாடுகளுடன் இருக்க வேண்டிய ஒரு நாளுங்க. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் கலைத்துறைகளில் உங்களுக்கு மேன்மைகள் உண்டாகக்கூடிய ஒரு நாளாகவும் அமைய போகுது. உங்களுடைய பேச்சுக்களில் இன்றைய நாள் கனிவும் பணிவும் இருக்க வேண்டிய ஒரு நாளுன்னே சொல்லலாமுங்க. ஆயுள்யம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பழக்க வழக்கங்களில் நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டாகக்கூடுங்க. ஆன்மீகம் சார்ந்த காரியங்களில் உங்களுக்கு ஈடுபாடுகள் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்க போகுதுங்க. கடக ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், குரு, சுக்கிரன் ஆகிய கோரைகள் பார்த்தீங்கன்னா மிகுந்த அனுகூலத்தை கொடுக்குங்க. கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்திற்கும் நீங்கள் சுக்கிர ஹோரையை பயன்படுத்துவதால் பார்த்தீங்கன்னா அதிக நன்மைகள் உங்களுக்கு ஏற்படுங்க. சுப நிகழ்ச்சிகளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் குரு ஹோரையை பயன்படுத்துங்க, அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. இரக்க குணம் கொண்ட கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் சந்திர பகவானுங்க. அப்போ நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வெங்கடாஜலபதி மற்றும் உமாதேவி அம்மையாருங்க. மேலும் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் ஸ்ரீ வெங்கடாஜலபதி மற்றும் பார்வதி பரமசிவனை நீங்கள் வணங்கி வாங்க. நினைத்த காரியங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெற்றியடைய காண்பீங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக இந்த விளங்குவாருங்க. சிம்ம ராசி, சிம்ம லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோமுங்க. உங்களுக்கு லக்கணத்தில் சுக்கிரன் கேது பகவானுடைய பயணமும், பஞ்சமஸ்தானத்தில் சந்திரனுடைய பயணமும், களத்திரஸ்தானத்தில் ராகு பகவானுடைய பயணமும், அஷ்டமத்தில் சனி பகவானுடைய பயணமும், 10ஆம் பாவத்தில் செவ்வாயும், லாபஸ்தானத்தில் புதனும், விரயஸ்தானத்தில் சூரியன் குரு பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய திறமைகளை நீங்கள் வளர்த்து கொள்ளக்கூடிய ஒரு மிக உகந்த நாளாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளுங்க. அப்போ நீங்கள் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா வெற்றிக்கு வழிகள் வகுக்கக்கூடிய ஒரு சிறந்த நாளாகவும் இருக்குங்க. உங்களுடைய கடின உழைப்பு மற்றும் மன உறுதிப்பாடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ இன்றைய நாள் முழுவதும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு புத்துணர்ச்சியுடன் காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்க போகுதுங்க. அப்போ மாமன் வழி உறவுகளால் உங்களுக்கு ஆதாயங்கள் எல்லாமே உண்டாகக்கூடும். நீங்கள் எதிர்பாராத சில பயணங்களில் உங்களுக்கு ஒரு புதிய அனுபவங்களும் உங்களுக்கு இன்றைய நாள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. அரசு தொடர்பான பணிகளில் உங்களுக்கு தடைகள் எல்லாமே விலகக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுது. உணவு சார்ந்த துறைகளில் உங்களுக்கு முன்னேற்றங்களும் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ பணிபுரியக்கூடிய இடத்துல எதிர்பாராத சில மாற்றங்களும் உங்களுக்கு நேரிடக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. இறை சார்ந்த ஏதாவது சிந்தனைகள் இருந்துச்சுன்னா அந்த சிந்தனைகளில் உங்களுக்கு மேம்படக்கூடும். அதே போல் ரகசியமான சில ஆய்வுகள் உங்களுடைய மனதை பார்த்தீங்கன்னா தெளிவை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதிர்ஷ்டகரமான ஒரு நாளுன்னு சொல்லலாமுங்க. அப்போ புதிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடும். எதிர்பாராத பணவரவுக்குண்டான வாய்ப்புகள் இன்றைய நாள் உங்களிடம் அதிகமாகவே காணப்படுதுங்க. சகோதரர் வகையில் நீங்கள் எதிர்பாராத செலவுகளும் ஒரு சிலருக்கு ஏற்படக்கூடுங்க. தாய் வழி உறவினர்களால் சில அனுகூலம் உண்டாகக்கூடும். அதே போல் பிற்பகலுக்கு மேலே மற்றவர்களுடன் நீங்கள் பேசும்போது கொஞ்சம் பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அலுவலகங்களில் வழக்கமான ஒரு சூழ்நிலைகளே உங்களுக்கு காணப்படும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் நீங்கள் எதிர்பார்த்தபடி இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கக்கூடுங்க. மாலை வேளையில் உறவினர்களுடைய வருகையால் உங்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஏற்படக்கூடிய ஒரு மிக சிறப்பான ஒரு நாளுன்னே சொல்லலாமுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று கடினமான பணிகளை கூட நீங்கள் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தைரியம் ஆற்றலால் எளிதாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுதுங்க. அலுவலகம் சம்பந்தமான பயணங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த பயணத்தை நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. அதில் இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நற்பலன்களும் இன்றைய நாள் உங்களுக்கு காணப்படுங்க. தொழில் வளர்ச்சி உங்களுக்கு மிக அற்புதமாக காணப்பட போகுது. இன்றைய நாள் மிக சிறப்பான ஒரு நாளுன்னே சொல்லலாமுங்க.
காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் பார்த்தீங்கன்னா உண்மையான மற்றும் நேர்மையான ஒரு அணுகுமுறையெல்லாம் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதனால் இன்றைய நாள் உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படும். உண்மையும் விசுவாசமும் உங்களுடைய கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா நல்லா ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் மிக அற்புதமாக இருக்குதுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி சிறந்து காணப்படக்கூடிய ஒரு மிக சிறப்பான ஒரு நாளாக அமைய போகுதுங்க உங்களுக்கு. அதே போல் குடும்பத்தில் குழந்தைகள் விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. அவர்களுக்கு சில சிறு சின்ன உபாதைகள்லாம் வரக்கூடும். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. இருமல், சளி போன்ற உபாதைகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதால் அவர்களை கொஞ்சம் கவனமுடன் பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி நிலைமை உங்களுக்கு மிக சீராக இருக்கக்கூடுங்க. அப்போ உங்களுடைய வங்கி இருப்பு கணிசமாக உயரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் ஏற்படுது. பங்கு வர்த்தகங்களில் நீங்கள் ஈடுபடுவதாக இருந்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு லாபத்தை வாரி வழங்கக்கூடிய ஒரு நாளுன்னே சொல்லலாமுங்க. இன்றைய நாள் நிதி நிலைமை உங்களுக்கு மிக அற்புதமாக இருக்குங்க. அதிர்ஷ்டகரமான ஒரு நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. அப்போ புத்துணர்ச்சி காரணமாக இன்றைய நாள் நீங்கள் உங்களுடைய மனதளவு பார்த்தீங்கன்னா திடமாகவும் ஆரோக்கியத்துடனும் காணப்படக்கூடிய மிக ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த உடற்பயிற்சிகளாக இருந்தாலும் உங்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அதனால் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் அற்புதமாக காணப்படுதுங்க. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம். மகம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய சிந்தனைகள் எல்லாமே மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போதுங்க. அதே போல் எதிர்காலம் சார்ந்த சில முடிவுகளில் கொஞ்சம் விவேகமுடன் இருக்க வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட பணிகளை நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு சூழல்லாம் உங்களுக்கு உண்டாகக்கூடுதுங்க. சுப முயற்சிகளில் உங்களுக்கு அனுகூலமான ஒரு பலன்களும் உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் சிறு சிறு விமர்சன கருத்துக்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட்டு நீங்கக்கூடும். கூட்டாளிகளுடன் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. சிம்ம ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சூரியன், சந்திரன், குரு ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. செவ்வாய் ஹோரையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எல்லாத்தையுமே எடுக்க இயலுங்க. அரசு சார்ந்த எந்த ஒரு விஷயங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சூரிய ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்ற நினைத்திடும் சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதனாக பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் விளங்குகிறாருங்க. அப்போ நீங்கள் சூரிய நாராயணனை வழிபட்டீங்கன்னா நல்லது உண்டாகுங்க. தினந்தோறும் நீங்கள் மகாவிஷ்ணு மற்றும் சிவபெருமானை வணங்கி வந்தீங்கன்னா உங்களுடைய சிரமங்கள் எல்லாமே குறைந்து உங்களுடைய அந்தஸ்து உயர காண்பீங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. கன்னி ராசி, கன்னி லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 4ஆம் பாவத்தில் சந்திரனும் 6ஆம் பாவத்தில் ராகு பகவானுடைய பயணமும், களத்திரஸ்தானத்தில் சனி பகவானுடைய பயணமும், 9ஆம் பாவத்தில் செவ்வாயும், 10ஆம் பாவத்தில் புதன் பகவானுடைய பயணமும், லாபஸ்தானத்தில் சூரியன் குரு பகவானுடைய பயணமும், விரயஸ்தானத்தில் சுக்கிரன் கேது பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இன்றைய நாள் அமைய போகுதுங்க. அப்போ பல வாய்ப்புகள் உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளுங்க. அப்போ நேரத்தை நன்கு பயன்படுத்தி கொண்டாலே போதும். இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமானதாக மாற்றக்கூடுங்க. இப்போ இன்றைய நாளில் பலன்கள் உங்களுக்கு மனதளவில் பார்த்தீங்கன்னா தைரியத்தையும் திருப்தியையும் அளிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ எதையுமே சாதிக்கக்கூடிய ஒரு ஆற்றலும் ஒரு உத்வேகமும் உங்களிடம் தென்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளுன்னே சொல்லலாமுங்க. பணி நிமித்தமான மகிழ்ச்சியான செய்திகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் இன்றைய நாள் சுபகாரியங்களில் இருந்து வந்த இழுபறிகள் எல்லாமே முற்றிலும் உங்களுக்கு விலகக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. இப்போ வியாபாரத்தில் முதலீடுகள் எல்லாமே அதிகரித்து வரக்கூடிய ஒரு நாளுங்க. அதே போல் நெருக்கமானவர்களை பற்றிய ஒரு புரிதல்கள் இன்றைய நாள் உங்களுக்கு நிச்சயம் உண்டாகக்கூடிய ஒரு நாளாகத்தாங்க இருக்குது. அப்போ பயணங்கள் மூலம் ஆதாயங்கள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்படும். திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான சில வாய்ப்புகளும் இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளுங்க. அப்போ வர்த்தக பணிகளில் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அப்போ எந்த ஒரு தொழில் வேலை இதில் இருந்தால் கூட நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டிய ஒரு நாளும் கூடங்க. மனதில் உற்சாகமும் செயல்களில் பார்த்தீங்கன்னா பரபரப்பும் காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே பரஸ்பர அந்யோன்யம்லாம் பார்த்தீங்கன்னா அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் அமைய போகுதுங்க. அப்போ உங்களுடைய யோசனைகளை வாழ்க்கை துணை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் ஏற்படும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா எதிர்பாராத பணவரவுக்கும் ஆடை ஆபரண சேர்க்கைக்கும் உண்டான வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் நிறையாக உண்டுங்க. அதனால் நீண்ட நாளாக நீங்கள் சந்திக்காமல் இருந்த சில நண்பர்களை கூட இன்றைய நாள் சந்தித்து மகிழக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் ஏற்படக்கூடுதுங்க. அப்போ அலுவலக பணிகளில் சக ஊழியர்கள் உதவி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் இருக்குது. வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபங்கள் கூடுதலாக இருக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அற்புதமாக இருக்க போகுதுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் பொறுப்புடனும் சிரத்தையுடனும் பணியாற்றக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்குங்க. அப்போ உங்களுடைய முயற்சிகளில் அனைத்திலுமே நீங்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளுங்க. அப்போ கடினமான பணிகளை கூட நீங்கள் எளிதாக மேற்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அப்போ எதையுமே நீங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு ஆற்றலும் திறனும் உங்களுக்கு இன்றைய இடம் தென்படுதுங்க. அதனால் தொழிலில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லாபங்கள் ஈட்டக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளுங்க. அப்போ உங்களுடைய முயற்சிக்கு அனைத்திலுமே பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்கள் துணையுடனான இனிமையான வார்த்தைகளை பேசக்கூடிய ஒரு நாளுங்க. அப்போ இது இன்றைய நாள் உங்களுடைய துணையை பார்த்தீங்கன்னா மகிழ்விக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. இருவருக்குமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புரிந்துணர்வு இன்றைய நாள் ஏற்படுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாகத்தாங்க இருக்குது. அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பான ஒரு நாளாக இருக்குது. அதனால் உங்களுடைய குழந்தைகளுடைய கல்விக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இருந்தால் கூட சிறு சிறு உபாதைகள்லாம் சளி, இருமல் போன்ற உபாதைகள் எல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அப்போ அவங்களுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமுடன் இருக்க வேண்டிய ஒரு நாளுங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி நிலைமை உங்களுக்கு மிக சிறப்பாகவும் சீராகவும் இருக்கக்கூடிய ஒரு நாளுங்க. அப்போ பணத்தை நீங்கள் பயனுள்ள வகையில் செலவு செய்யக்கூடிய ஒரு நாளும் கூடங்க. அதனால் நிதி நிலைமையே இன்றைய நாள் உங்களுக்கு மிக அற்புதமாக இருப்பதால் எதையுமே உங்களுக்கு சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றலும் தைரியமும் உங்களிடம் இன்றைய நாள் இருக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களிடம் ஆரோக்கியம் மிக சிறந்த ஆரோக்கியம் காணப்படுதுங்க. அப்போ உங்களுடைய ஆற்றல்கள் மிக நிறைந்து இருக்குங்க. உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருப்பதால் ஆரோக்கியத்திலையும் இன்றைய நாள் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் தொந்தரவும் வராதுங்க. அதிர்ஷ்டமான திசை வடமேற்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறம். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா ஆடம்பரம் சார்ந்த பொருட்களை எல்லாம் வாங்கி மகிழக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. ஆரோக்கியத்தில் ஒரு ஏற்ற இறக்கமான ஒரு சூழல் எல்லாமே உங்களுக்கு ஏற்பட காண்பீங்க. அதே போல் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் திடீர் செலவுகளால் உங்களுக்கு கையிருப்பு எல்லாமே குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. மனதளவில் ஒரு புதுவிதமான சிந்தனைகள் உங்களுக்கு பிறக்கக்கூடுங்க. கடன் பிரச்சனைகள் எல்லாமே உங்கள் கட்டுக்குள்ளே வரக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களை நாடி வந்தவர்களுடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி வைப்பீங்க. உறவினர்கள் பார்த்தீங்கன்னா உண்மையானவர்களாக பற்றிய புரிதல்கள் எல்லாமே உங்களுக்கு மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போதுங்க. வெற்றி நிறைந்த ஒரு நல்ல நாளுங்க. கன்னிராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலங்களை கொடுக்குங்க. சுக்கிர ஹோரையில் நீங்கள் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எல்லாத்தையுமே எடுக்க இயலும். அரசு சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் புதன் ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சுப நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் குரு ஹோரையை பயன்படுத்துங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர ஹோரையை நீங்கள் பயன்படுத்துவது உங்களுக்கு அதிக நன்மைகளை அளிக்கக்கூடியதாக விளங்குவாருங்க. வசீகர உள்ளம் கொண்ட கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் பார்த்தீங்கன்னா புதன் பகவானாக இருக்காருங்க. அதனால் நீங்கள் விநாயகரை வணங்கி வந்தீங்கன்னா நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. அத்துடன் பார்த்தீங்கன்னா நீங்கள் புதன்கிழமை தோறும் நெய் தீபம் ஏற்றி விநாயகரை வணங்கி வந்தீங்கன்னா நீங்கள் செய்யும் தொழிலில் உங்களுக்கு முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு நல்ல காலமாக மாறுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. துலாம் ராசி, துலாம் லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்களெல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோமுங்க. உங்களுக்கு 3ஆம் பாவத்தில் சந்திரனுடைய பயணமும், பஞ்சமஸ்தானத்தில் ராகு பகவானுடைய பயணமும், 6ஆம் பாவத்தில் சனி பகவானுடைய பயணமும், அஷ்டமத்தில் செவ்வாயும், 9ஆம் பாவத்தில் புதன் பகவானுடைய பயணமும், 10ஆம் பாவத்தில் சூரியன் குரு பகவானுடைய பயணமும், லாபஸ்தானத்தில் சுக்கிரன் கேது பகவானுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு மிக சாதகமான ஒரு பலன்கள் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிச்சயம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய முயற்சிகள் இன்றைய நாள் மிக சிறந்த முறையில் இருக்க வேண்டுமுங்க. அப்போ உங்களுடைய முயற்சிகள் இருந்துச்சுன்னா நிச்சயம் அந்த பலன்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு நாளாக இருக்க போது. அரசு சார்ந்த ஏதாவது பணிகளில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க.
வாழ்க்கை துணை வழியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சியான தருணங்கள் எல்லாமே இன்றைய நாள் உண்டாகக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. அப்போ வர்த்தக பணிகளில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு மேன்மைகள் ஏற்படும். வியாபார பணிகளில் இருந்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு அதற்குண்டான ஒரு புதிய நபர்களுடைய ஒத்துழைப்பால் உங்களுக்கு வியாபார நிமித்தமான சில யுக்திகளை எல்லாமே கையாளக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் ஏற்படுதுங்க. மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா மனதளவில் தெளிவும் புத்துணர்ச்சியும் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்க போதுங்க. வாகனங்கள் வாங்கும் பொழுது பார்த்தீங்கன்னா தொடர்பான சில முயற்சிகள் இருந்துச்சுன்னா நிச்சயம் உங்களுக்கு அதற்குண்டான முயற்சிகளுக்கு கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் ஏற்படுதுங்க. ஒரு சில விஷயங்களில் திடீர் செலவுகள் எல்லாம் ஏற்படும். அப்போ தேவையான பணம் இருப்பதால் எளிதில் எதையுமே சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றலும் இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்படுங்க. காரியங்களில் நல்ல அனுகூலம் உண்டாகக்கூடும். பிள்ளைகளுக்காக நீங்கள் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் கட்டாயம் எல்லாமே வரக்கூடுங்க. உடல் ஆரோக்கியத்தில் இன்றைய நாள் மிக கவனமாக இருக்க வேண்டுங்க. ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. உறவினர்கள் வருகை உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்குங்க. அதே போல் அலுவலகத்தில் இருந்தீங்கன்னா சற்று இறுக்கமான ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு காணப்பட்டால் கூட அதை சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றலும் இன்றைய நாள் உங்களுக்கு எதிரில் உங்களுக்கு இருக்குங்க. அப்போ பொறுமையும் அவசியம் இன்றைய நாள் இருந்தால் கூட வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த லாபங்களும் பணியாளர்களுடைய சிறு சிறு சங்கடங்களும் உங்களுக்கு ஏற்படக்கூடுங்க. அதனால் கொஞ்சம் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் இருப்பது மிக நல்லது. மிக ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிச்சயம் உங்களுடைய முயற்சிகள் இந்த இடத்துல முயற்சிகள் நீங்கள் அதிகமாக போட்டீங்கன்னா நிச்சயம் இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுதுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று பணியை பொறுத்தவரை உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் எல்லாமே இன்றைய நாள் கிடைக்கக்கூடுங்க. அதற்கு சிறந்த வாய்ப்புகள் எல்லாமே தென்படுதுங்க. உங்களுடைய பணிகளை நீங்கள் தைரியத்துடனும் உறுதியுடனும் மன உறுதியுடனும் மேற்கொள்வீங்க. அதில் நல்ல ஒரு வெற்றியும் காணக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அதனால் இன்றைய நாள் தொழிலில் அபரிவிதமான ஒரு வளர்ச்சியும் உண்டாகக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. அப்போ தொழிலில் நீங்கள் போட்ட முதல்ல நீங்கள் எடுக்கலாமா அப்படின்னு நினச்சிங்கன்னா நிச்சயம் எடுக்கலாமுங்க. அதற்குண்டான வாய்ப்புகள் காணப்படுது. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உறவில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அந்யோன்யம், பிணைப்பு இதெல்லாம் அதிகமாகவே காணப்படுதுன்னு சொல்லலாங்க. அப்போ குடும்பத்தை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சிகள் சிறப்பாக காணப்படுது. ஒரு சில விஷயங்களில் கொஞ்சம் கணவன் மனைவி கிடையாது கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா போதும், இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக காணப்படுங்க. அப்போ மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் இன்றைய நாள் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இருக்குது. அதே போல் வெளியிடங்களுக்கு சென்று நீங்கள் மகிழக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் ஏற்படுதுங்க. மாலை வேளையில் நண்பர்களுடைய உதவி உங்களுக்கு ஆதரவாகவும் அதே போல் துணைவியோடைய உதவி உங்களுக்கு மிக சிறப்பாகவும் காணப்படுங்க. குடும்பத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குது. அதே போல் குழந்தைகளுடைய கல்வி விஷயங்களில் அவங்களுக்கு மிக சிறப்பான ஒரு கல்வி முறை இன்றைய நாள் தென்படுங்க. ஆர்வம் அதிகரிக்கக்கூடும். அவர்களுடைய விஷயங்களில் எண்ணங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உயர்ந்த சிந்தனைகள்லாம் காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் ஏற்படுதுங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி வளர்ச்சி உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக இருக்கும்னே சொல்லலாமுங்க. பண விஷயத்தில் நீங்கள் பயனுள்ள முடிவுகளை எல்லாத்தையுமே நீங்கள் எடுக்கலாம், துணிந்து எடுக்கலாம். தைரியத்தோடு நீங்கள் எடுக்கும் முடிவுகள் அனைத்தும் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருந்தால் கூட ஒரு சில விஷயங்கள் அதாவது வெளியிடங்களில் உணவு உட்கொள்வதை இன்றைய நாள் தவிர்ப்பது மிக நல்லது. மனதில் எண்ணக்கூடிய சில விஷயங்களில் உங்களுக்கு நடைபெறக்கூடிய ஒரு வாய்ப்பும் அதற்குண்டான ஏற்பாடுகளும் ஏற்படும். நம்பிக்கை உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதனால் ஆரோக்கியத்தில் சிறப்பாக இருந்தாலும் சில விஷயங்களில் கொஞ்சம் கவனமுடன் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 7, அதிர்ஷ்டமான நிறம் பழுப்பு நிறம். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வரவுகளால் சில சேமிப்புகள் எல்லாமே உயரக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. குடும்ப உறுப்பினர்களுடைய தேவைகளை இன்றைய நாள் நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் காணப்படுது. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் சமூகம் சார்ந்த பணிகளில் ஒரு நல்ல முன்னேற்றங்கள் எல்லாமே ஏற்பட காண்பீங்க. இணையம் சார்ந்த பணிகளில் ஒரு புதிய வாய்ப்புகளும் இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. தொழிலில் ஒரு அபிவிருத்திக்கான ஒரு சூழலும் ஏற்படுதுங்க. விஷாகம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் மனதில் இருந்து வந்த கவலைகள் எல்லாமே முற்றிலும் குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் காணப்படுது. மனதில் புதுவிதமான ஆசைகளும் இன்றைய நாள் உங்களுக்கு உண்டாகக்கூடுங்க. துலாம் ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய், புதன், குரு, சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. செவ்வாய் ஹோரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக உங்களுக்கு முடியுங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் சந்திர ஹோரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் சுக்கிர ஹோரையும் உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. எந்த செயலையும் சமநிலையில் ஆராய்ந்து செயல்படக்கூடியவர்கள் தான் இந்த துலாம் ராசி அன்பர்களே. உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவானாக விளங்குகிறாருங்க. அப்போ நீங்கள் மகாலட்சுமியை வணங்கி வந்தீங்கன்னா நல்ல பலன்கள் எல்லாமே உங்களுக்கு உண்டாக காண்பீங்க. முக்கியமாக சுபதினங்களில் ஸ்ரீரங்கம் சென்று வந்தீங்கன்னா குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிலைத்து காணப்படுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க.
குலதெய்வ வழிபாடு பார்த்தீங்கன்னா மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. விருச்சக ராசி விருச்சக லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்களெல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோமுங்க. உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் சந்திரனும் 4ஆம் பாவத்தில் ராகு பகவானுடைய பயணமும் பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவானுடைய பயணமும் களத்திரஸ்தானத்தில் செவ்வாய் பகவானுடைய பயணமும் அஷ்டமத்தில் புதனும் 9ஆம் பாவத்தில் சூரியன் குரு பகவானுடைய பயணமும் 10ஆம் பாவத்தில் சுக்கிரன் கேது பகவானுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று விருச்சகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய எதிர்காலம் பற்றிய எண்ணங்களும் கனவுகளும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனதில் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்கு. உங்களுக்கு இன்று அதிர்ஷ்டங்கள் நிறைந்த நாளாகவும் இன்று காணப்படுதுங்க. அனைவரிடத்திலுமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு காலமாக இருக்கு. இன்றைய நாள் முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு மிக அற்புதமான ஒரு சிறந்த நாளாக இருக்க போகுதுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா கற்பனை சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடும். நீங்கள் பிடித்த உணவுகளை எல்லாம் உண்டு மகிழக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக காணப்படுது. உங்களுடைய முக தோற்றப்பொழிவில் சில மாற்றங்கள் எல்லாமே ஏற்படும். உயர் அதிகாரிகளிடத்துல பொறுமையாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. வெளி வட்டாரத்தில் பார்த்தீங்கன்னா செல்வாக்கு அதிகரிக்கக்கூடும். தடைப்பட்ட சில பணிகளை எல்லாமே நீங்கள் செய்து முடிப்பீங்க. இன்றைய நாள் விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்க போது அரசு தொடர்பான செயல்களில் உங்களுக்கு ஆதாயம் அடைவீங்க. இன்றைய நாள் பிறக்கக்கூடும். பிறருக்கு கொடுத்த வாக்குறுதிகள் கடன்கள் இதெல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. திருப்ப செலுத்தக்கூடிய வாய்ப்பும் உள்ளது. சகோதரர்கள் பார்த்தீங்கன்னா இன்று உங்களிடம் பணம் கேட்டு நச்சரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உள்ளதால கொஞ்சம் கவனமுடன் இருங்க. அரசாங்க வகையில் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் பார்த்தீங்கன்னா இழுபறியானா கூட உங்களுக்கு சில தடை தாமதங்கள் ஏற்பட்டால் கூட முடிந்து விடுங்க. எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகளால் உங்களுக்கு நீங்கக்கூடும். அதனால நண்பர்களிடம் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்களும் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடும். பிற்பகலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பாராத பணவரவுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் உள்ளதுங்க. வியாபாரத்தில் உங்களுக்கு லாபம் பார்த்தீங்கன்னா எதிர்பார்ப்பதை விட கூடுதலாக கிடைக்கக்கூடும். இன்றைய நாள் சிவபெருமான் வழிபாடு உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க. வேலை தொழில் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பணிகடத்தில் உன்னதமான ஒரு வளர்ச்சி அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. அப்போ உங்களுடைய செயல்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். உங்களுக்கு இது மனதளவில் திருப்தி அளிக்கக்கூடிய விதத்தில் இருக்குது. தொழில் வளர்ச்சி மிக அற்புதமாக இருக்குது. உங்களுடைய லாபங்கள் இன்று அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க. காதல், குடும்பம், திருமணம் இந்த மாதிரியான விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்று பரிசு பொருட்களை நீங்கள் பகிர்ந்து கொள்வதன் மூலம் உங்களுடைய உறவுகளில் மகிழ்ச்சி நிலவக்கூடுங்க. அதனால் உங்களுடைய துணையிடம் பார்த்தீங்கன்னா திருப்தி காண்பீங்க. இன்றைய நாள் உறவுகளில் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடும். அன்பு அரவணைப்பு பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக காணப்படுது. குடும்பத்தை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான ஒரு நாளாக இருக்க போது குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா இதுவரை இருந்து வந்த சில சிறு சிறு தடங்கல்கள் தாமதங்கள் இது எல்லாமே இன்றைய நாள் விலகி ஒரு அற்புதமான முன்னேற்றகரமான ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே ஏற்படுதுங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று பண வரவு உங்களுக்கு அதிகமாகவே காணப்படுங்க. அப்போ உங்களுடைய தேவைகளை இன்றைய நாள் பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அளவிற்கு உங்களுடைய தேவையான பணம், நிதி ஆதாரம் இதெல்லாம் மிக சிறப்பாக காணப்படுதுங்க. அற்புதமான ஒரு நிதி நிலைமை உங்களுக்கு இன்றைய நாள் காணப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போகுது. ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று ஆரோக்கியமும் உங்களுக்கு சிறப்புடன் காணப்படுதுங்க. அப்போ உங்களுடைய வலிமை, தைரியம், தன்னம்பிக்கை இதெல்லாம் நிறைந்து காணப்படுவதாலேயே உங்களுடைய ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீல நிறம். விஷாகம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா சமூகம் சார்ந்த பணிகளில் உங்களுக்கு ஆர்வங்கள் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் நீண்ட நாள் ஆசைகள் எல்லாமே உங்களுக்கு இன்றைய நாள் நிறைவேறக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுது. அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் உடன் பிறந்தவர்களால் சில சங்கடங்கள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படக்கூடும். வியாபாரத்தில் சில சூட்சமங்களை எல்லாம் புரிந்து கொண்டு அதன்படி செயல்படுவீங்க. அதே போல் செல்வ சேர்க்கை தொடர்பான சிந்தனைகளும் உங்களுக்கு மேம்படக்கூடுங்க. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நிர்வாகம் சார்ந்த துறைகளில் உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழல் எல்லாமே உங்களுக்கு ஏற்படக்கூடுங்க. உறவினர்கள் மத்தியில் நல்ல ஒரு மதிப்பு, மரியாதை இதெல்லாமே உயரக்கூடிய ஒரு நாளாக இருக்க போதுங்க. விருச்சக ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், குரு, சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்கக்கூடுங்க. கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்திற்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சுக்கிர ஹோரையை பயன்படுத்துவதால் உங்களுக்கு நன்மைகள் சற்று அதிகமாக ஏற்படுங்க. சுப நிகழ்ச்சிகளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் குரு ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. எதுலையுமே பார்த்தீங்கன்னா எச்சரிக்கையாக செயல்படக்கூடியவர் இந்த விருச்சக ராசி அன்பர்களுங்க. உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயாக விளங்குவதால் நீங்கள் முருகன் மற்றும் துர்க்கை அம்மனை வழிபட்டு வந்தீங்கன்னா
உங்களுடைய வாழ்க்கையில் தடைகள் எதுவுமின்றி நன்மைகள் சற்று அதிகமாக ஏற்படக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. அப்போ குலதெய்வ வழிபாடு செய்வதால் பார்த்தீங்கன்னா மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியும் அதிகரிக்க கூடுங்க. தனுசு ராசி தனுசு லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்களெல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோமுங்க. உங்களுக்கு லக்கணத்தில் சந்திரனுடைய பயணமும், 3ஆம் பாவத்தில் ராகு பகவானுடைய பயணமும், 4ஆம் பாவத்தில் சனி பகவானுடைய பயணமும், 6ஆம் பாவத்தில் செவ்வாயும், களத்திரஸ்தானத்தில் புதன் பகவானுடைய பயணமும், அஷ்டமத்தில் சூரியன் குரு பகவானுடைய பயணமும், 9ஆம் பாவத்தில் சுக்கிரன் கேது பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மன தைரியம், உறுதி இதெல்லாம் உங்களுக்கு அதிக நற்பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வெற்றிகரமான ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ இன்றைய நாள் நீங்கள் வெற்றி பெறுவது நிச்சயம் உறுதியாக இருக்குங்க. எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் இறங்கினாலும் உங்களுக்கு வெற்றிகள் நிறைய கிடைக்க போகுது. அதெல்லாம் நீங்கள் நம்ப வேண்டிய ஒரு காலமாக இருக்குது. அதே போல் இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குது. யோகமான பலன்களை எல்லாம் உங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க. உங்களுக்கு கல்வியில் இருந்து வந்த ஒரு ஆர்வமின்மை இதெல்லாம் குறையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமுடனும் இருங்க. வருமானத்தில் உங்களுக்கு திருப்தியான ஒரு சூழல் அமையக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும், நீங்கள் நினைத்த காரியங்களை எல்லாம் செய்து முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அமைய போகுதுங்க. அப்போ உங்களுடைய மனதில் பார்த்தீங்கன்னா புதுவிதமான ஆசைகள் எல்லாமே ஏற்படும். வியாபார பணிகளில் சிறு சிறு பிரச்சனைகள் எல்லாம் ஏற்பட்டு நீங்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அமையுங்க. உடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு இன்றைய நாள் விலகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்க போகுதுங்க. அப்போ காரியங்களில் அனுகூலம் உண்டாகக்கூடும். உங்களுடைய தாய் வழி உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. உங்களுடைய உறவினர்களால் குடும்பத்தில் சிறு சிறு சங்கடங்கள் வீண் செலவுகளும் ஏற்படக்கூடும். அதில் கொஞ்சம் கவனமுடன் இருங்க. கணவன் மனைவிக்கிடையே ஒரு அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இந்த நாள் இருக்க போது. மாலை வேளையில் நீங்கள் எதிர்பாராத செலவுகளால் கையிருப்பு எல்லாமே உங்களுக்கு கரையக்கூடுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுமூகமான ஒரு சூழ்நிலைகள் தான் காணப்படுது. விநாயகர் வழிபாடு உங்களுக்கு அதிக நலன்களை சேர்க்கக்கூடியதாக இருக்குங்க. வேலை தொழில் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய பணிகளுக்கான பாராட்டுக்களை எல்லாம் பெருகக்கூடிய வகையில் இன்றைய நாள் இருக்குங்க. அப்போ உங்களுக்கு அதிக லாபங்கள் கொடுக்கக்கூடியதாகவும் தொழிலில் இருக்குதுங்க. இன்றைய நாள் உங்களுடைய கூடுதல் ஆற்றல்லாம் அதிகமாகவே காணப்படும். தன்னம்பிக்கை தைரியம் பார்த்தீங்கன்னா அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலமாக இருக்கு. பணியில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தனித்திறமையை வெளிப்படுத்துவீங்க. இன்றைய நாள் தொழில் வளர்ச்சி உங்களுக்கு லாபங்களை ஈட்டி கொடுக்கதாக இன்றைய நாள் அமைய போகுது. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுடைய துணையிடம் பார்த்தீங்கன்னா நட்போடு பழகுவீங்க. இதனால குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம் இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. இருவரும் பார்த்தீங்கன்னா உண்மையாக பழகக்கூடிய ஒரு நாளாக இன்று இருக்குங்க. இதனால உறவுல மகிழ்ச்சிகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கு. குழந்தைகளுக்கு கல்வியில இருந்து வந்த ஒரு ஆர்வமின்மை இதெல்லாம் குறையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. அதனால சிறப்பாக நீங்க இனிமேல் வரும் காலங்கள் உங்களுக்கு மிக சிறப்பாக அமைய போகுது. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு பணப்புழக்கம் மிக மிக திருப்திகரமாக இருக்கும். ஒரு அதிர்ஷ்டமான ஒரு நாளுன்னே சொல்லலாமுங்க. இப்போ உங்களுடைய சேமிப்பு எல்லாமே அதிகரித்து வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்போ சேமிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் நீங்கள் கொஞ்சம் துடிப்பான ஒரு மனநிலையுடன் காணப்படுவீங்க. இதனால உங்களுக்கு குடும்பத்தில் ஆரோக்கியம் மிக சிறப்பாகவும் சீராகவும் இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க. அப்போ உங்களுக்கு ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இன்றைய நாள் இல்லைங்க. அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா வெளியூர் பயணங்களால் சில அலைச்சல்கள் எல்லாமே அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் செலவுக்கு ஏற்ப வரவுகளும் இன்றைய நாள் உங்களுக்கு உண்டாக கூறும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் உத்தியோகத்தில் உடன் இருப்பவர்களுடன் கொஞ்சம் அனுசரித்து செல்ல வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. மனை விற்பனைகள் சார்ந்த சற்று விஷயங்களில் கொஞ்சம் சற்று நிதானத்தோடு செயல்பட வேண்டிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. சிலருடைய மறைமுகமான ஆதரவுகளால் சில காரியத்தை எல்லாம் இன்றைய நாள் செய்து முடிப்பீங்க. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் சகோதரர்கள் வகையில் உங்களுக்கு சுப செய்திகள் எல்லாமே இன்றைய நாள் கிடைக்கக்கூடும். அதே போல் உத்தியோகத்தில் உங்கள் உடன் இருப்பவர்களிடம் கொஞ்சம் அனுசரித்து செல்ல வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குங்க.
தனுசு ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. குரு ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகள் பண்ணலாம். சொத்து சார்ந்த இடங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. அதே போல் பணம் சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் சுக்கிர ஹோரையும் பயன்படுத்துங்க. கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் புதன் ஹோரையும் உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவுகளுக்கும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் மற்றும் குரு ஹோரைகள் உங்களுக்கு அதிக உத்தமமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. எந்த வேலை செய்தாலும் பார்த்தீங்கன்னா அதை நம்பிக்கையோடும் மன உறுதியுடனும் செயல்படும் தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் குரு பகவானாக விளங்குகிறாருங்க. அப்போ ஒவ்வொரு சனிக்கிழமையுமே நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபடுவது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்கும். மேலும் நீங்கள் சிவபெருமானை எல்லாம் வணங்கி வந்தீங்கன்னா நினைத்த காரியங்கள் பார்த்தீங்கன்னா தடையில்லாமல் நிறைவேறக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்துவாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் தீரும், மன மகிழ்ச்சி அடைவீங்க, குடும்பத்தில் சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. மகர ராசி, மகர லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் ராகு பகவானுடைய பயணமும், 3ஆம் பாவத்தில் சனி பகவானுடைய பயணமும், பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாயும், 6ஆம் பாவத்தில் புதன் பகவானுடைய பயணமும், களத்திரஸ்தானத்தில் சூரியன் குரு பகவானுடைய பயணமும், அஷ்டமத்தில் சுக்கிரன் கேது பகவானுடைய பயணமும், விரயஸ்தானத்தில் சந்திரனுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுதுங்க. அப்போ உங்களுடைய திட்டங்களை நீங்க செயலாற்ற வேண்டும் அப்படின்னா சில விஷயங்களை முடிவெடுக்க வேண்டிய விஷயங்கள்ல விரைந்து முடிவெடுக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் துணிந்து செயல்படுங்க. இன்றைய நாள் வெற்றிகள் உங்கள் பக்கம் இருக்குன்னே சொல்லலாமுங்க. உங்களுடைய முயற்சிகள் எவ்வளவுக்கு எவ்வளவு இருக்கோ அதனோட பலன்கள் பார்த்தீங்கன்னா பிரதிபலிக்கக்கூடிய வகையில் இன்றைய நாள் அமையுங்க. அப்போ சுபகாரியம் தொடர்பான ஒரு எண்ணங்கள் எல்லாம் உங்களுக்கு நிறைவேறக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. பொருளாதார முன்னேற்றத்திற்கான சில சிந்தனைகளும் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடுங்க. தவறிய சில வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. பொருளாதாரத்தில் முன்னேற்றங்கள்லாம் உங்களுக்கு நிச்சயம் ஏற்படுங்க. உடன் இருப்பவர்களோட ஆதரவுகால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்குங்க. முதலீடு சார்ந்த வர்த்தகத்தில் இருந்தீங்கன்னா பெரிய லாபங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி காண்பீங்க இன்றைய நாள். அப்போ ஆன்மீக நாட்டம் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய மிக சிறப்பான ஒரு நாளாக இருக்கும். உடல் நலத்தில் கொஞ்சம் சிறப்பு கவனம்லாம் நீங்கள் தேவைப்படுதுங்க உங்களுக்கு. அப்போ குடும்ப உறுப்பினர்களுடன் கொஞ்சம் நெருக்கமெல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு மிக சிறப்பான ஒரு நாளாக இருக்குது. இன்று நீங்கள் எதிர்பாராத பணவரவுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. அப்போ சிலருக்கு தந்தையோட அவங்களோட மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில ஆதாயங்களும் உண்டாகக்கூடும். சகோதரர் வகையில் வீண் செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. வாழ்க்கை துணையால் பார்த்தீங்கன்னா சில மகிழ்ச்சிகள் உண்டாகும். நண்பர்களிடம் எதிர்பார்த்த இழுபறியாக இருந்து வந்த காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு அனுகூலமாக முடியக்கூடிய ஒரு மிகச் சிறப்பான ஒரு நாளாக இருக்குங்க. தாய் வழி உறவினர்களால் காரிய அனுகூலம்லாம் உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே இருக்கு. இன்றைய நாள் விநாயகரை தியானித்து வழிபட உங்களுக்கு மகிழ்ச்சிகள் சற்று அதிகரிக்கக்கூடுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பான பலன்கள் உங்களிடம் காணப்படுதுங்க. பணியிடத்தில் நற்பெயர்கள்லாம் எடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கும். பல வாய்ப்புகள் உங்களுக்கு இன்றைய நாள் காணப்படுதுங்க. அதெல்லாம் உங்களுக்கு மனதளவில் சில திருப்தியை அளிக்கக்கூடிய விதத்தில் இருக்குங்க. அப்போ இன்றைய நாள் நீங்கள் முயற்சி பண்ணுற ஒவ்வொரு விஷயமே பார்த்தீங்கன்னா பலன்கள் மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு கிடைக்கக்கூடும். காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்கள் துணையுடன் கொஞ்சம் உற்சாகமான தருணங்களை எல்லாமே பகிர்ந்து கொள்வீங்க. உங்கள் துணையுடன் வெளியிடங்களுக்கு சென்று வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கும். அதே போல உங்கள் குடும்பம் விஷயங்களை பற்றி பேசி மகிழக்கூடிய விதத்தில் இன்றைய நாள் அமைய போகுதுங்க. அப்போ நற்பண்புகளை எல்லாத்தையும் வளர்த்து கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நல்ல நாள்னே சொல்லலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் மிக சிறப்பாக காணப்படுது. சந்தோஷம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக அபரிவிதமான வளர்ச்சிகளாக இன்றைய நாள் காணப்படுதுங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு பண வரவும் உங்களுக்கு அதிகமாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய வங்கி இருப்பு எல்லாமே அதிகரிக்க செய்ய கூடிய ஒரு சிறப்பான ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அப்போ இந்த நாள் உங்களுக்கு சேவிங்ஸ் அதிகமாகும். உங்களுடைய வங்கி கணக்குகளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. நிதி நிலைமை மிக சிறப்பாக இருக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நீங்கள் சிறந்த ஒரு மனநிலையில இருப்பீங்க. ஆற்றல், தன்னம்பிக்கை, தைரியம், ஒரு உற்சாகத்தோடு இருப்பதாலேயே இன்றைய நாள் உங்களுடைய ஆரோக்கியமும் மிக சிறப்பாக இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய செயல்களில் ஒரு விதமான தாமதங்கள் எல்லாமே ஏற்படக்கூடுங்க. அதே போல் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் உங்களுடைய சூழ்நிலைகளை அறிந்து இன்றைய நாள் செயல்படுங்க.
திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உடல் ஆரோக்கியத்தில் சற்று ஒரு மந்த நிலைகள் எல்லாமே ஏற்படக்கூடுங்க. மற்றவர்களுடைய செயல்பாடுகளில் இன்றைய நாள் நீங்கள் தலையிடுவதை முற்றிலும் தவிர்ப்பது மிக நல்லதுங்க. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் நீண்ட தூர பயணங்களில் கவனமாக இருக்க வேண்டுங்க. தேவையில்லாத வாக்குவாதங்களை எல்லாம் இன்றைய நாள் முற்றிலும் தவிர்க்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. மகர ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. சுக்கிர ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா பணம் சார்ந்த விஷயங்களுக்கு, நீங்கள் கல்வி சார்ந்த விஷயங்களுக்கும் புதன் ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவுகளுக்கும் பார்த்தீங்கன்னா செவ்வாய், சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவெடுப்பதற்கு நீங்கள் புதன் ஹோரையை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. சாந்த குணம் கொண்ட மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் பார்த்தீங்கன்னா சனி பகவானாக இருக்காருங்க. அப்போ நீங்கள் தன்வந்திரி சுவாமிகளை வழிபடுவதால் விசேஷ பலன்களை எல்லாம் பெறுவீங்க. மேலும் தன்வந்திரி சுவாமிகளை நீங்கள் பிரார்த்தனை செய்வதால் பார்த்தீங்கன்னா மன நிம்மதி, உங்களுக்கும் மன மகிழ்ச்சி எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக மாறுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாமே தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. இப்போ குலதெய்வ வழிபாடு செய்வதால் பார்த்தீங்கன்னா மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. கும்ப ராசி, கும்ப லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்களெல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோமுங்க. உங்களுக்கு லக்கணத்தில் ராகு பகவானுடைய பயணமும், 2ஆம் பாவத்தில் சனி பகவானுடைய பயணமும், 4ஆம் பாவத்தில் செவ்வாயும், பஞ்சமஸ்தானத்தில் புதன் பகவானுடைய பயணமும், 6ஆம் பாவத்தில் சூரியன் குரு பகவானுடைய பயணமும், களத்திரஸ்தானத்தில் சுக்கிரன் கேது பகவானுடைய பயணமும், லாபஸ்தானத்தில் சந்திரனுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சமயோஜித புத்தி பற்றிலா அது புத்திசாலித்தனம், இதன் காரணமாகத்தான் இன்று உங்களுக்கு பயனுள்ள பலன்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்க போதுங்க. அப்போ இன்று முக்கிய முடிவுகள் எடுக்க மிக சிறந்த நாளாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளுங்க. அப்போ விலகி சென்றவர்கள் எல்லாமே விரும்பி வரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே இன்றைய நாள் அமைய போகுது. அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மனதில் புதுவிதமான சிந்தனைகள்லாம் ஏற்பட காண்பீங்க. தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்கங்க. அதே போல் உங்களுடைய தம்பதிகளுக்கிடையே பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே ஒரு அன்பு அரவணைப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் அமையுங்க. பிரபலமானவர்களுடைய ஆறுதலும் நட்பும் இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போகுது. தவறிய சில வாய்ப்புகள் மீண்டும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளுங்க. இன்றைய நாள் பெருமைகள் நிறைந்த ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் அமையுங்க. அப்போ புதிய முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். சகோதரர் வகைகளில் நீங்கள் எதிர்பாராத சில செலவுகள் எல்லாமே ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்குது. தந்தை வழி உறவினர்களாக இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட கொஞ்சம் அனுகூலமாக நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளுங்க. அப்போ பிற்பகலுக்கு மேலே நண்பர்கள் மூலம் சில மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகளும் உங்களுக்கு இன்று கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளுங்க. அப்போ அக்கம் பக்கத்தில் இருப்பவங்களாக இருந்தாங்கன்னா அவங்க உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் நீங்கள் எதிர்பார்த்தபடி இன்றைய நாள் இருக்குங்க. அப்போ இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முருகப்பெருமானை வழிபடுவது அதிக நன்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் அமையுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று நீங்கள் சிறப்பாக செயலாற்றுவீங்க. உங்களுடைய செயல்திறன்கள்லாம் பார்த்தீங்கன்னா அசர வைக்கக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்க போகுது. அப்போ உங்களுடைய முயற்சிக்கு மேலதிகாரிகளுடைய அங்கீகாரம் பாராட்டு எல்லாம் பெறும் வகையில் இன்றைய நாள் அமைய போகுதுங்க. காதல் திருமணம் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா உங்களுடைய துணையுடன் இனிமையான வார்த்தைகளை எல்லாம் இன்றைய நாள் பகிர்ந்து கொள்வீங்க. குடும்பத்தில் பிரச்சனைகளை நீங்கள் கலந்து பேசி அதுக்கு சுமூகமான ஒரு தீர்வுகள் எல்லாமே எடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளுங்க. அப்போ குடும்பத்தை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான ஒரு நல்ல நாளாக இருக்குது. மகிழ்ச்சிகள் நிறைந்த ஒரு அற்புதமான ஒரு நாளுன்னே சொல்லலாமுங்க. இன்றைய நாள் குழந்தைகளுக்கு கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய மிக சிறப்பான ஒரு நாளாக இருக்குது. அவர்கள் எந்த போட்டிகளில் கலந்து கொண்டாலும் பார்த்தீங்கன்னா வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாளுங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று பணப்புழக்கம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குது. உங்களுடைய தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குது. பூர்வீக சொத்துக்கள் மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண வரவு வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையாக உள்ளதுங்க. அப்போ பூர்வீக சொத்துக்கள் விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க, அதற்குண்டான வரவு மிக சிறப்பாக இருக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய நேர்மறை எண்ணம் மன உறுதி
இதன் காரணமாகவே உங்களுடைய ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்குங்க. அப்போ ஆரோக்கியத்தில் நீங்கள் எப்பொழுதுமே கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்வது மிக நல்லது. அதிர்ஷ்டமான திசை வடமேற்கு, அதிர்ஷ்டமான எண் 1, அதிர்ஷ்டமான நிறம் அடர் சிகப்பு நிறம். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கூட்டாளிகளுடைய சேர்க்கை பற்றிய எண்ணங்கள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு உண்டாகக்கூடும். சமூக பணிகளில் உங்களுக்கு ஆதரவுகள் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் தனிப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. வெளிப்படையான உங்களுடைய குணத்தினால பார்த்தீங்கன்னா மதிப்புகள் உயரக்கூடுங்க. நண்பர்களுடன் தொலைதூர பயணங்கள் சென்று வரக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுது. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய பழக்க வழக்கங்களால் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்குது. உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டுங்க. கும்ப ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. சுக்கிர ஹோரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்கும். பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி சார்ந்த ஒரு முயற்சிகளுக்கும் புதன் ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவுகளுக்குனாலும் பார்த்தீங்கன்னா செவ்வாய், சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்குங்க. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவெடுப்பதற்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் புதன் ஹோரையை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. மற்றவர்களிடம் மதிப்போடும் மரியாதையோடும் பழகக்கூடிய கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் சனி பகவானாக இருப்பதால் நீங்கள் ஐயப்பனை வணங்கி வந்தீங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் சற்று அதிகமாக ஏற்படக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வாங்க, அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. இப்போ குலதெய்வ வழிபாடு நீங்கள் செய்து வருவதால் பார்த்தீங்கன்னா மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சிகள் மேம்படக்கூடிய ஒரு நல்ல காலமாக மாற்றுவாருங்க. மீன ராசி, மீன லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோமுங்க. உங்களுக்கு லக்கணத்தில் சனி பகவானுடைய பயணமும், 3ஆம் பாவத்தில் செவ்வாயும், 4ஆம் பாவத்தில் புதன் பகவானுடைய பயணமும், பஞ்சமஸ்தானத்தில் சூரியன் குரு பகவானுடைய பயணமும், 6ஆம் பாவத்தில் சுக்கிரன் கேது பகவானுடைய பயணமும், 10ஆம் பாவத்தில் சந்திரனும், விரயஸ்தானத்தில் உங்களுக்கு ராகு பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மீனராசி அன்பர்களுக்கு இன்று புதிய புதிய தொடர்புகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்க போதுங்க. அதனால் இன்றைய நாள் அவர்கள் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு பார்த்தீங்கன்னா மிக உறுதுணையாகவும் ஆதரவாகவும் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ நீங்கள் சில பொதுக்கூடங்களில் சில கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் ஏற்படுது. அதே போல் புதிய பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்குங்க. நிச்சயம் பார்த்தீங்கன்னா வியாபாரத்தில் இதுவரை இருந்து வந்த இழுபறிகள் எல்லாமே முற்றிலும் நீங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுது. உத்தியோக பணிகளில் இருக்கிறவங்களுக்கு சில நெருக்கடிகள் எல்லாம் இருந்திருக்கும் முன்னாடி, அதெல்லாம் இப்போ காலப்போக்கில் உங்களுக்கு குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் காணப்படுதுங்க. சுபகாரியங்கள் எல்லாமே அனைத்தும் ஈடேறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா நெருக்கங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளுங்க. அப்போ நீண்ட நாள் பிரார்த்தனைகள் எல்லாமே உங்களுக்கு இன்றைய நாள் நிறைவேறக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுது. வர்த்தக பணிகளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலைகளே உண்டாகுதுன்னு சொல்லலாமுங்க. அந்த அளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குது. காரியங்களில் நல்ல ஒரு அனுகூலம் உண்டாகக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. தந்தை வழியில் நல்ல ஆதாயம் கிடைப்பதுடன் சில செலவுகளும் உங்களுக்கு ஏற்பட காண்பீங்க. இளைய சகோதரர்களால் நல்ல ஒரு அனுகூலம் உண்டாகக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்குங்க. உங்களுடைய வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சிகள் உண்டாக காண்பீங்க. சிலருக்கு பணியினுடைய காரணமாக வெளியூர் பயணம் எல்லாம் மேற்கொள்ள நேரிடுங்க. அந்த வெளியூர் பயணம் சென்ற இடத்திலிருந்து ஆதாயங்கள் உங்களுக்கு நிச்சயம் உண்டாக காண்பீங்க. அதில் அலுவலகத்தில் சக ஊழியர்களால் ஏற்பட்ட அவப்பெயர்கள் எல்லாமே இதுவரைக்கும் இருந்துச்சுன்னா அதெல்லாம் நீங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைய நாள் ஏற்படுது. பயன்படுத்தி கொள்ளுங்க. சலுகைகளும் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுதுங்க. இப்போ வியாபாரத்தில் பாக்கி தொகை எல்லாமே இன்றைய நாள் வசூலாகக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று பணியிடத்தில் கொஞ்சம் அனுசரித்து செல்வதன் மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைய நாள் முன்னேற்றகரமான பலன்கள் எல்லாமே காணப்படுங்க. அப்போ உங்கள் பணிகள் தொடர்பான சில பயணங்கள் எல்லாமே ஏற்படும். அந்த பயணத்தின் மூலம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லாபங்களும் உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்கு உண்டான ஒரு யுக்திகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுங்க. அதனால் தொழிலில் நல்ல ஒரு லாபங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்குது. அப்படி இல்லைன்னா உங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று
குடும்பத்தில் மனதளவில் மன நிறைவாகவும் திருப்தியும் உங்களுக்கு காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்து காணப்படக்கூடும். சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாமே குடும்பத்தில் இருக்குங்க. அதனால் சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுது. வெளியிடங்களில் சென்று மகிழக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் குடும்பத்தில் இருக்குதுங்க. கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா மனதளவில் பார்த்தீங்கன்னா ஒருமித்த கருத்தோடு இருப்பாங்க. அன்பு அரவணைப்பு இதெல்லாமே அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இருக்குங்க. குழந்தைகள் விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. கல்வியில் கொஞ்சம் அவங்களுக்கு ஆர்வத்தை தூண்டக்கூடிய வகையில் ஏதாவது சில விஷயங்களில் சேர்த்து விடுங்க. அது அவங்களுக்கு கல்விக்கு படிப்புக்கு இதெல்லாம் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. அப்போ நீங்கள் சிறிது பணம் சேமிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தால் கூட சேமிச்சிருங்க. சேமிக்க அது என்ன ஆகும்னா பிற்காலத்தில் உங்களுடைய வருமானம் பார்த்தீங்கன்னா இரட்டிப்பாகக்கூடிய அளவுக்கு உங்களுடைய சேவிங்ஸை அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. அதனால் இன்றைய நாள் நிதி நிலைமையில் எந்த ஒரு குறைபாடு இல்லாட்டாலும் சேமிக்கக்கூடிய ஆற்றலை நீங்கள் வளர்த்து கொள்ளுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று வாழ்க்கையில் காணப்படக்கூடிய அமைதி மற்றும் உங்களுடைய மனதளவில் தைரியம், சிந்தனை, ஸ்திரமான ஒரு மன உறுதி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுடைய ஆரோக்கியத்தை மிக சிறப்பாக வைத்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்குங்க. அதனால் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. வெளியிடங்களில் நீங்கள் உணவு உட்கொள்வதை மட்டும் முற்றிலும் தவிர்ப்பது மிக நல்லதுங்க. அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் இளம் பச்சை நிறம். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா தாய்மாமன் வகையில் உங்களுக்கு ஆதரவான ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே இன்றைய நாள் காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் தடைப்பட்ட காரியங்களை செய்து முடிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்க போது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உயர் பதவிகளில் இருப்பவர்களுடைய அறிமுகங்கள் எல்லாமே இன்றைய நாள் கிடைக்கக்கூடும். நண்பர்கள் வழியில் அனுகூலம் உண்டாகக்கூடுங்க. கடன் சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் இன்றைய நாள் உங்களுக்கு குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கால்நடை சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு நல்ல லாபங்களும் உண்டாகக்கூடும். உடனிருப்பவர்களுடைய தன்மைகளை அறிந்து கொண்டு இன்றைய நாள் செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. மீன ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. குரு ஹோரையில் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர ஹோரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் புதன் ஹோரையும் உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய், புதன், குரு ஹோரைகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உத்தமமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. மற்றவர்களிடம் சார்ந்து வாழ நினைக்காத மீன ராசி, மீன லக்கண அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதனாக விளங்குபவர் குரு பகவானாக இருக்காருங்க. எனவே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவன் மற்றும் முருகப்பெருமானை வணங்குவதால் உங்களுக்கு எல்லா விதமான சகல சௌபாக்கியங்களும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் நீங்கள் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாமே உங்களுக்கு தீரும். மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு நீங்கள் செய்து வந்தீங்கன்னா தொடர்ந்து உங்களுடைய வளர்ச்சி, உங்களுடைய தொழில் வளர்ச்சி, முன்னேற்றங்கள் எல்லாமே அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல காலமாக மாற்றி தருவாருங்க. மேலும் இன்றைய தினம் அனைத்து அன்பர்களுக்கும் நல்ல காலமாகவும் இனிய காலமாகவும் அமைய எங்களுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.